கண்களை மூடலாம், நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல சாயங்கால வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இருக்கிற இடங்களில் கொஞ்சம் கண்களை மூடி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். கொஞ்சம் வாய்களை திறங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தை கண்ணை மூடுங்க. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். உங்கள் சத்தம் உயர்த்தப்படட்டும். கீபோர்டில் வாங்கப்பா, கீபோர்டில் வாங்க. கொஞ்சம் வாய்களை திறங்க, ஸ்தோத்திரம் பண்ணலாம். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம். எல்லாரும் ஜெபிக்கிறீங்களா? தேவனே, நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ளலாம். இந்த யெகோவா யிரே ஜெப ஐக்கியம் கர்த்தரை மட்டுமாக கர்த்தருடைய கிருபை நம்மளை தாங்கி ஏந்தி வருகிற தயவுகளை எண்ணி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Thank you Jesus. Hallelujah. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. நல்ல உற்சாகமாய் பாடுவோம். நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் ஆராதிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம். ஹல்லேலூயா, ரபா சதலபயா லெஹம்சி பரதுசி அதேலபயா. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே. ஷபரகதலபயா, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கம்
பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே. நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே. நீங்கதானப்பா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த சாயங்கால வேளையில் சில நிமிடங்களுடைய பாதப்படியில் இருக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை எங்களுக்கு தாரும். ஜனமும் முடியாது, அடியனுடைய உனது வார்த்தை முடியாது. சிலுவை நிழலுக்கு கீழாக மறைத்து வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு விசை கூட உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதிலே கர்த்தருக்குள் சந்தோஷம். விசேஷமாக இந்த ஊழியத்திற்காக, அலெக்ஸ் பாஸ்டருக்காக, சகோதரி பிள்ளைகள், ஊழியத்தில் இணைந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக, மேடையில் அமர்ந்திருக்கிற ஊழியர்கள், பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சரி, மத்தேயு 14வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனம். மேத்யூ சாப்டர் 14 verse 30. மத்தேயு 14:30வது வசனம். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? புதிய ஏற்பாட்டில் பக்கம் 23வது பக்கம். புதிய ஏற்பாட்டில் பக்கம் 23வது பக்கம். மத்தேயு 14:30வது வசனம். சேர்ந்து வாசிக்கலாமா? காற்று ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடலாம். கொஞ்சம் நீங்கள் ஒருமனப்படுங்க, பார்க்கலாம். எவ்வளவு வேகமாக நாம் கற்றுக்கொள்ள முடியுமோ நாம் வேகமாய் கற்றுக்கொள்ளணும். நீங்கள் அதற்கு இசைவாக நீங்கள் வரணும். கொஞ்சம் வாய்களை திறங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். வாய் திறக்கக்கூடாதுன்னு முடிவில் வந்திருக்கீங்களா? தேங்க்யூ ஜீசஸ். லெஹசி பாராட்டூஷியஸ். இன்னும் கொஞ்சம் வேடிக்கை பார்க்க வேண்டாம். என் வெளிச்சமும் நீரே. வேண்டாம், மைக்கில் வேண்டாம், பாட வேண்டாம். என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே. ஹோலி ஸ்பிரிட், என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும். ஷபரகதரபதனா. இன்னும் கொஞ்சம் உள்ளத்திலிருந்து பாடுங்களே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே. என் வெளிச்சமும் நீரே. அறிக்கை செய்யுங்க. என் ஜீவனும் ரபலதனமா, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே. லஹசி பரட்டூசி அட்டலபாயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தை பொறுப்படுத்திக்கொள். ஆளுகை செய். இயேசுவின் நாமத்தில் உயிரடைய பண்ணுகிற வார்த்தைகள் வெளிப்படட்டும் நல்ல பிதாவே. மறுபடியும் அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். நெருக்கடி நேரங்களில் நோக்கத்தை தவற விடுதல். லூசிங் ஃபோக்கஸ் இன் கிரைசிஸ் டைம். இந்த கடைசி நாட்களில்
நெருக்கடிகள் ஏராளமாய் பெருகும்போது நோக்கத்தை தவற விடுகிற ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் எந்த நெருக்கடி வந்தாலும் நோக்கத்தை தவற விடாமல் இருக்கிறவர்கள் இந்த வருடம் மிக பெரிய விடுதலையை, மேன்மையை அடையப் போகிறார்கள். நமக்கு முன்னாடி நேரம் இல்லை. குறைஞ்சது 2 அல்லது 3 மணி நேரம் இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை விளக்கி அதுக்காக நம்ம ஜெபிக்க முடியும். அதனால் இருக்கிற நேரத்தில் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டும்தான் இந்த கூட்டத்தை எப்படி வேணாலும் முடிக்கலாம். ஆனால் தேவன் விரும்புகிற மாதிரி முடிக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் நேரம் தேவை. ஆமாம் தானா? சரி. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்வதற்காகத்தான் படகிலிருந்து பேதுரு கீழே இறங்கினான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆமாம் தானா? இயற்கைக்கு அப்பால் யாரும் செய்யாததை செய்ய வேண்டும் என்று படகை விட்டு இறங்கினவன் இப்பொழுது ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அதனுடைய அர்த்தம், எந்த நோக்கத்திற்காக இறங்கினானோ அந்த நோக்கத்தை மறந்து, அந்த நோக்கத்திலிருந்து திசை திருப்பப்பட்டு தன் வாழ்க்கை ரட்சிக்கப்பட வேண்டும் என்று போராடுகிற ஒரு வார்த்தையைத்தான் இந்த வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த கடைசி நாட்களில் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒரு நோக்கத்தோடு தான் தேவனுடைய சமூகத்திலே நாம் வருகிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஜெப குறிப்பு இருக்கிறது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, பெரிய திட்டங்கள், பெரிய தரிசனங்களோடு தான் நாம் இந்த உலகத்திலிருந்து வெளியே வருகிறோம். ஆனால் சில நேரம் காற்று பலமாய் அடிக்கிறதை கண்டு அமிழ்ந்து போகையில், அதாவது லூசிங் ஃபோக்கஸ், காற்று பலமாய் வீசும்போது, பிரச்சனைகள் அதிகமாய் வரும்போது எதற்காக நான் வந்தேனோ அந்த நோக்கத்தையே சில நேரம் மறந்து போகிறேன். இன்றைக்கு இந்த சாயங்கால வேளையில் எத்தனை கொடும் காற்று வீசினாலும் நான் எந்த நோக்கத்திற்காக வந்திருக்கிறேனோ அந்த நோக்கத்தை விடாமல் தொடருகிற ஒரு கிருபையை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. அதனால தான் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் எலியா சுழல் காற்றினாலே வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக எலிசாவை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டார். நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன, கேள் என்று கேட்டார். உடனே எலிசா சொல்லுகிறார், உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். கவனிச்சு கேட்குறீங்கன்னு நம்பி நான் பேசுகிறேன். 10வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. சரி. உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன்னு சொன்ன போது, அந்த இரட்டிப்பான வரம் உனக்கு வேண்டுமானால் அதற்கு உன்னிடத்தில் ஒரு தகுதி இருக்க வேண்டும். அது என்ன தகுதி என்று எலியா எலிசாவுக்கு சொல்லுகிறார். வாசிக்கலாம் 10வது வசனம். 10வது, அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். என்ன? மைக்கில் வாசிங்களேன். வாசிங்க பாலா பிரதர், வாசிங்க. உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும். நீங்க கவனிங்க, நீங்க என்னையே பார்க்க மாட்டேங்கிறீங்க, அவரை எங்க பார்க்க போறியா? போ கவனிங்க. சரி, ரைட். நான் உன்னை விட்டு, ஏம்மா வழியில் உட்காராதீங்கம்மா, இங்கே வாங்க. இங்கே மானாவரியே இடம் கிடக்கு. என்ன ஒழுங்கா ஊழியம் செய்ய விட மாட்டிய போலவே. திரும்ப வாசிங்க. ஷக்கினா வாசிங்க. வாசிங்க. அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால், என்னை, இந்த லிசன் டு திஸ் வேர்ட், என்னை நீ கண்டால், அப்புறம் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ இந்த விஷயத்தை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் நோக்கமுடையவனாய் இருக்க வேண்டும். ஏனோ தானோ என்று இருக்கிறவர்களுக்கு இந்த வருஷம் எதுவும் கிடையாது. உன் நோக்கத்தில் சரியா இருந்தால், இந்த வார்த்தையை என் கூட சேர்ந்து சொல்ல முடிந்தா சொல்லுங்க. நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. ஒரு 2-3 தடவை சொல்லுங்க வாயை திறந்து. நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும்,
வாயை திறந்து சொல்லுங்க, நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும். தமிழ் தெரியுமா ஐயா? கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க, நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் மேண்டேட்ரி? கட்டளை என்ன அப்படின்னா, நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீ என்னை கண்டால் பார்த்தா கிடைக்கும்னு சொல்கிறார், ஆமாதானா? ஆனால் அதனுடைய அர்த்தம் இது இல்லை. நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், ஆனால் நீ என்னை தொடர்ந்து காணக்கூடாதபடி உன்னை சுற்றிலும் காற்று வீசும், உன்னை சுற்றிலும் போராட்டங்கள் வரும், உங்களை சுற்றிலும் நெருக்கடிகள் வரும், உங்களை சுற்றிலும் விமர்சனங்கள் வரும், உங்களை சுற்றிலும் அவமானங்கள் வரும், உங்களை சுற்றிலும் பரிகாசம் வரும். இத்தனை போராட்டங்களின் நடுவிலும் நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு சின்ன கூட்டத்தின் நடுவிலேயே நம்மால் ஒரு விஷயத்தை கவனிக்க கூடாதபடிக்கு பலவிதமான தடைகள் வர முடியுமானால், இந்த இரட்டிப்பான அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஏதோ ஒரு விஷயத்தை ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கிறோம், ஆமாதானா? ஏதோ ஒரு விஷயத்தை ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கிறோம், எனக்கு இது கிடைக்க வேண்டும், எனக்கு இது அவசியம், இது என் வாழ்க்கையில் இருந்தால் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும், இந்த கடைசி நாட்களில் இது இருந்தால்தான் என்னால் வாழ முடியும், என்னால் ஜெயிக்க முடியும், இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் நான் ஜீவிக்க வேண்டுமானால், சத்துருக்கு எதிர்த்து வாழ வேண்டுமானால் எனக்கு இது நிச்சயமாய் வேண்டும் என்று எலிசா கேட்கிறான். அப்பொழுது எலியா அவனுக்கு சொன்ன வார்த்தை, நிச்சயமா நான் உனக்கு தருவேன், ஆனால் எப்பொழுது தருவேன்? நீ என்னை கண்டால். கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம், தப்பு இல்லை, சொல்லுங்க, நீ என்னை கண்டால். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இஃப் யூ ஆர் கான்சென்ட்ரேட், நீ ஒரு விஷயத்தில் கவனமாயிருந்தால், இஃப் யூ ஆர் ஃபோக்கஸ்ட், ஒரு விஷயத்தின் மேல் கண்ணும் கருத்துமா இருந்தால், ஒரு விஷயத்திற்காக தொடர்ந்து போராடினால், ஒரு விஷயத்திற்காக நீ ஆழமான ஒரு போராட்டத்தை ஏறெடுத்தால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 23, பேசக்கூடாது தங்கச்சி, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 23வது வசனம், ஒத்துழைப்பு கொடுங்க ப்ளீஸ். மத்தேயு 15:23. பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. கவனிங்க, சில நேரங்களில் ஆண்டவர் உடனே நமக்கு மறு உத்தரவு சொல்லிவிட மாட்டார். உங்களுக்கு புரிகிற மாதிரியே போகலாம். உடனே நம்ம கேட்ட உடனே ஆண்டவர் ஒரு விஷயத்தை நமக்கு தந்து விடுகிறது இல்லை. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவளுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. என்ன சண்டை போட்டுட்டு வந்தேளா வீட்டில்? அப்படி ஒன்றும் இல்லையே. ஏம்மா, நான் தமிழில் தானே பேசுகிறேன், வீட்டில் எதுவும் பிரச்சனையா? ஏன் ஒரு மாதிரி டைட்டாக உட்காந்துருக்கீங்க? உங்களுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். ஹோம்ஒர்க் முடிக்காமல் நான் பிரசங்கம் முடிக்க மாட்டேன். ஆமாம், அதனால் நீங்கள் 11:45 போகணுன்னு வந்திருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நேரமாக போகணும். நான் இந்த ஒரு 2000 ரூபா காணிக்க கிடைக்கும், அல்லது ஏதாவது மைக்கு பிடிச்சி பேசிட்டு போகலான்னு நான் வரல. அப்போது ஏதாவது ஒரு விடுதலை நமக்கு நடக்கணுன்னு தான் இப்படிப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் நமக்கு ஏற்படுத்துகிறாங்க, ஆமாதானா? இங்கே ஒரு மாதிரி பிடிச்சி வச்ச கொழுக்கட்டை மாதிரி நம்ம உட்கார்ந்துருந்தா விடுதலை நடக்குமா? நடக்காது. அப்போ கொஞ்சம் வாயெல்லாம் திறக்கணும், ஆமாதானா? ஆமாம், சரி. அதனால் கொஞ்சம் நீங்கள் உற்சாகமாக இருக்கணும். வீட்டில் சண்டை போட்டுட்டு உட்கார்ந்த மாதிரி இருக்கு எனக்கு, அப்படி தோணுது. தீர்க்க தரிசனமாக சொல்லலை, உங்கள் மூஞ்சை பார்த்தா அப்படி தோணுது. சரி, கொஞ்சம் உற்சாகமாக இருங்க. அப்போது அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும், அப்படி டக்குன்னு நீங்கள் வந்த உடனே ஒரு மாறுதர அவர் சொல்லிட மாட்டார். இஃப் யூ ஆர் ஃபோக்கஸ்ட், நீங்கள் ஒரு விஷயத்தின் மேலே தொடர்ந்து விருப்பம் காட்டுகிறீர்களா என்று பரலோகம் கவனிக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தின் மேல் தொடர்ந்து விருப்பத்தை காட்டுகிறீர்களா? நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைதானா? இந்த விஷயம் நிச்சயமாக இந்த பெண்ணுக்கு தேவைதானா? நிச்சயமாய் இது இந்த தாயாருக்கு தேவையானால் நிச்சயமாய் இவள் பாதியிலே விட்டு போக மாட்டாள், நிச்சயமாய் தொடர்ந்து வருவாள். அதை வைத்து நான் அவளுக்கு பதில் கொடுக்கலாம் என்று பரலோகத்தின் தேவன் காத்து கொண்டிருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. உடனே அங்கிருந்த சீசர்கள் என்ன சொல்றாங்க? அக்கா, அவளை அனுப்பிவிடும், வெகு நேரம் நம்மை பின்தொடர்ந்து வருகிறாளே. அப்போ பரலோகம் நம்மை கணக்கெடுக்கிறது. பரலோகம் நமக்காக ஒரு அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் வைத்திருக்கிறது. இவர்கள் ஒரு விஷயத்தின் மேல் தொடர்ந்து நோக்கத்தோடு பின்தொடர்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு அந்த ரட்சிப்பை கொடுக்கலாம், இவர்களுக்கு அந்த கிருபையை கொடுக்கலாம். அதைத்தான் எலியா எலிசாவினிடத்தில் சொன்னார், நான் எடுத்து
எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? விருப்பத்தை சொல்லிட்ட. ஆனால் அந்த விருப்பம் சத்தியம்தானா? நிச்சயமாகவே அது உனக்கு தேவைதான் என்றால் நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது. ஒரு நிமிஷம் கை உயர்த்துங்க. இன்னும் உங்ககிட்ட இருந்து நான் ஒத்துழைப்பு எதிர்பார்க்கிறேன். கொஞ்சம் கைகளை உயர்த்துங்க. கர்த்தர் சிலரை கணக்கெடுக்கிறார். நீங்க கேட்ட உடனே பரலோகம் தந்துடாது சிஸ்டர். நீங்க கேட்ட உடனே அந்த ரட்சிப்பு தந்துட மாட்டார். கேட்ட உடனே அந்த எழுப்புதல் வந்து விடாது. கேட்ட உடனே அந்த ஆசீர்வாதம், கண்ணை மூடுங்கம்மா, கேட்ட உடனே தந்துட மாட்டார். நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கிறீங்களான்னு பார்ப்பார். பின்னாடி ஜெபிங்க ப்ளீஸ். நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கிறீங்களான்னு பாப்பா. காற்று வீசும், விமர்சனங்கள் வரும். இன்றைக்கு உனக்கு பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க கூடாது, உன் திசையை திருப்புகிற வார்த்தைகள் வரும். காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கே அல்லாமல் மற்றபடி அல்லன்னு சொல்லுவார். இதையெல்லாம் தாண்டியும் நீங்க அவரை பின்தொடருவதற்கு ஆயத்தமானால் இன்றைக்கு ராத்திரி ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீங்கள் தேடி வந்த சில விடுதலைகளை இந்த வருஷம் முடிவதற்குள்ளே, இந்த முதல் 6 மாதம் முடிவதற்குள் 2 நிமிஷம் கை தட்டுங்க பார்க்கலாம். 2 நிமிஷம் கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு புதிய கிருபை. லெபாகதரப ஷம்தலப சந்தனா ரஹம்சி பரதுசியா தலபயந்தனா ரிகம்தல. பரலோகம் அவ்வளவு சீக்கிரம் நம்மளை நம்பிராது. பரலோகம் அவ்வளவு சீக்கிரம் நம்மளை நம்பிராது. நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டால், இன்னைக்கு நோக்கத்தை தவற விடுகிற ஒரு பெரும் கூட்டத்தின் நடுவில் எத்தனை புழுதி வாரி வீசினாலும், எத்தனை சேறு தூக்கி எறிந்தாலும், எத்தனை புயல் வீசினாலும் என் நோக்கத்தை விட்டு வலது இடதுபுறம் சாயாமல் இன்னும் கொஞ்சம் ஜெபிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஜெபிக்கலாம். நோக்கத்தை மறந்தவர்கள் ஏராளம், தரிசனத்தை விட்டுவிட்டவர்கள் ஏராளம். காற்று அடிக்கிறத கண்டவுடனே ஜெப குறிப்பையே மறந்து போனவர்கள் ஏராளம். காற்று அடிக்கிறத கண்ட உடனே திட்டத்தையே மறந்து போனவர்கள் ஏராளம். நெருக்கடி வந்தவுடனே கொஞ்சம் வாயை திறந்து ஜெபிக்கணும். என்ன வியாதி வந்துட்ட உடனே தரிசனத்தை மறந்து போகிற ஒரு கூட்டம், தோல்விகள் சந்தித்த உடனே ஜெப குறிப்புகளை மறந்து போகிற ஒரு கூட்டம். திரும்ப திரும்ப நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. கொஞ்சம் நீங்க வாயை திறந்து பேசினா மட்டும்தான் விடுதலை வரும். அன்னைக்கு கொஞ்சம் கண்ணை மூடுங்க. இதை ஜெபத்தினால மட்டும்தான் மொழிபெயர்க்க முடியும். இதை ஜெபத்தினால மட்டும்தான் மொழிபெயர்க்க முடியும். ஒரு 40 நிமிஷம் நாம கற்றுக்கொள்ள போகிறோம். வேகமா நீங்க ஜெபிக்க போறீங்க. ஆமா, சில நேரம் காற்று பலமாய் வீசுகிறத கண்டு எதற்காக வந்தேனோ அதையே நான் மறந்து போயிடுறேன். ஆண்டவரே, எதற்காக வந்தேனோ அதையே நான் மறந்து போய் விடுகிறேன். தொடர்ந்து ஒரு நபர் ஒரு விஷயத்திற்காக விருப்பம் காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். கவனமா கண்ணை திறந்து பாருங்க. ஃபோக்கஸ்னா என்ன தெரியுமா? ஃபோக்கஸ் ஆங்கிலத்தில் என்ன? கவனிங்க தங்கச்சி. ஃபோக்கஸ்னா என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தின் மேல் வலது இடதுபுறம் சாயாமல் ஒரு விஷயத்தின் மேல் கண்ணோக்கமாயிருப்பது. ஒரு விஷயத்தின் மேல் கண்ணோக்கமாயிருப்பது. ஒரு சின்ன பிள்ளை அழுத உடனே ஒரு விஷயத்தை நம்ம வாங்கி கொடுத்துறது இல்லை. ஏன்னா அந்த பிள்ளை பார்க்கறதுக்கெல்லாம் அழும். அப்ப எப்போ அந்த பிள்ளைக்கு அந்த பொருள், அந்த விஷயம் தேவைன்னு ஒரு பெற்றோர் எப்ப தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா, அந்த அழுகை நிறுத்தப்படாமல் அந்த அழுகை தொடரும் போது பெற்றோருக்கு புரிய வருகிறது இந்த விஷயம் இந்த பிள்ளைக்கு தேவை என்று. என்ன சொன்னாலும் இப்படித்தானே மூஞ்ச வச்சிருக்கீங்க. ஏமா ஒரு சின்ன பிள்ளை அழுகுது. ஒரு பிள்ளை சைக்கிள் பாப்பா, இன்னைக்கு எத்தனை நேரம் ஆனாலும் பரவாயில்ல. ஒரு சின்ன பிள்ளை ஒரு சைக்கிள் ஓட்டுறது பாருங்களேன். அந்த சைக்கிள் ஓட்டுறதை பார்த்த உடனே இன்னொரு பிள்ளை அழுகுது. அழுத உடனே ஒரு புத்தி சுவாதீனம் உள்ள அல்லது நல்ல மூளை அறிவு உள்ள பெற்றோர் அழுத உடனே பிள்ளைக்கு உடனே போய் ஹெர்குலஸ் கம்பெனியில் போய் சைக்கிள் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. உடனே வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஏன்? அது அந்த நேரத்தில் வரக்கூடிய அழுகை. தமிழ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது அந்த நேரத்தில் வரக்கூடிய அழுகை அந்த பிள்ளையினுடைய கவனத்தை திசை திருப்பி ஒரு லாலிபப்போ ஒரு முட்டாயோ நீங்க கொடுத்து பாருங்க, சைக்கிள் மேல இருக்கிற அழுகை போயிடும். அந்த அப்பா வண்டியில போ, அந்த சைக்கிள்ல போ, அங்க ஒண்ணு அங்க பாரு காக்கா பறக்குதுன்னு சொல்லுங்க, அந்த பிள்ளை அழுக போயிடும். ஆனா ராத்திரியில மறுபடியும் அந்த பிள்ளை எனக்கு சைக்கிள் வேணும்னு அழும்போது
அடுத்த நாள் காலையில் எழும்பும்போது சைக்கிள் வேணும்னு அழும்பும்போது, அடுத்த நாள் ராத்திரியில் சைக்கிள் வேணும்னு அழும்போது, 3வது நாளும் சைக்கிள் வேணும்னு அழும்போது இந்த பெற்றோருக்கு ஒரு உணர்வு கிடைக்கிறது, இந்த பிள்ளை சும்மா அழலை, இவளுக்கு உண்மையிலேயே சைக்கிள் வேணும்னு. அப்போ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வரும்போது, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு விருப்பம் உண்டாகுது. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகளை பார்க்கும்போது இது எனக்கு தேவைங்கிற எண்ணம் உண்டாகுது. ஒரு குறிப்பிட்ட நெருக்கடிகளுக்குள்ளே போகும்போது இது எனக்கு நடந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. அந்த குறிப்பிட்ட நெருக்கடியை விட்டு விலகி வரும்போது எனக்கு அந்த விருப்பம் என்னை விட்டு போகிறது, அந்த எதிர்பார்ப்பு என்னை விட்டு போகிறது. இப்போ தேவன் முடிவெடுக்கிறார், இந்த பிள்ளைக்கு இது தேவையில்லை போலன்னு. ஆனால் லூக்கா 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அழகாக அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி சொல்லுகிற வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். வெகு நாள் வரைக்கும் நல்ல கவனிங்க, பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு கவனிங்க, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. ஏன் வெகு நாள் வரைக்கும் மனதில்லாதிருந்தது? உண்மையிலேயே இவள் கேட்கிற விஷயம் இவளுக்கு உண்மையிலேயே தேவைதானா என்பதை அவர் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். இப்ப நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்கு வெகு நாள் வரைக்கும் மனதில்லாமல் இருப்பதற்கு காரணம் இது உண்மையிலேயே உங்களுக்கு தேவைதானா என்று பரலோகத்தின் தேவன் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். பின்பு அவள், நான் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாயிருந்தும் இந்த விதவை எப்பொழுதும், இந்த வார்த்தையை கவனிங்க, எப்பொழுதும் என்னை தொந்தரவு செய்கிறபடினால். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இவள் என்றைக்கோ ஒரு நாள் வந்து அழுது விட்டு போகிறவள் அல்ல, எப்பொழுதும் என்னை தொந்தரவு செய்கிறபடியினால். அனாயிங் என்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். எப்படி ஒரு வெட்டி வைக்கப்பட்ட பழத்துண்டின் மேல் எப்படி ஈ வந்து மொய்க்கிறது போல இவள் என்னை மொய்த்து கொண்டே இருக்கிறாள் என்று இவளுக்கு நியாயம் செய்வேன் என்று தன் மனதிலே சொல்லிக் கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. சும்ப தேவ சமூகத்தில் என்றைக்கோ ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் வந்து ஜெபித்து விட்டு போகிறதினால் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார் என்று நினைத்து விட வேண்டாம். இஃப் யூ கண்டினியூ, நீங்கள் ஒரு விஷயத்தை தொடர்ந்தால், நீங்கள் ஒரு விஷயத்தில் அவரை அலட்டிக் கொண்டு இது எனக்கு உண்மையிலேயே தேவை என்பதை நீங்கள் காண்பித்துக் கொண்டே இருந்தால், வெகு நாள் மனதில்லாதிருக்கிற தேவனுக்கு இந்த காலகட்டத்தில் மனது வரப்போகிறது. மனது வரப்போகிறது. புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க பார்க்கலாம். புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க பார்க்கலாம். புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க. எல்லாருக்கும் எல்லாம் பிரயோஜனப்படாது. இது எனக்கு தேவை ஆண்டவரே, நான் உணர்ச்சி வசப்பட்டு இதை கேட்கலப்பா, அல்லது யாரோ கேட்குறாங்கன்னு நான் இதை கேட்கல ஆண்டவரே. ஜெபிக்க தொடங்குங்க. கை தட்டுறது மட்டும் போதாது, ஜெபிக்க தொடங்குங்க பார்க்கலாம். எனக்கு இது தேவை, எனக்கு இது தேவை. வாயை திறங்க, எனக்கு இது தேவை, எனக்கு இது தேவை என்பதை அவருக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. சேர்ல உட்கார்ந்து இருந்தாலும் கொஞ்சம் வாயை திறந்து பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கேட்குதா? எனக்கு இது தேவை, எங்க ஊழியத்துக்கு இது தேவை, என் குடும்பத்துக்கு இது தேவை, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது தேவை. சேர்ல உட்கார்ந்து இருந்தாலும் ஜெபிக்கணும் ஐயா. கொஞ்சம் வாய்களை திறங்க. திரும்ப திரும்ப இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார். வெகு காலம் வரைக்கும் அவருக்கு மனதில்லாதிருந்தது. ஏன் மனதில்லாதிருந்தது? உண்மையிலேயே என் பிள்ளைகளுக்கு இது தேவைதானா, அல்லது உணர்ச்சி வசப்பட்டு கேட்கிறாங்களா? நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டால் இன்னைக்கு எத்தனை பேர் நோக்கத்தோடு ஜெபிக்கிறோம்? இன்னைக்கு எத்தனை பேர் தொடர்ந்து அலட்டி கொண்டிருக்கிறோம்? எங்கேயோ பிரேக் விடுறோம், எங்கேயோ பிரச்சனைகள் வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடுறோம். பரிசுத்த ஆவியானவர் சிலரோடு பேச ஆரம்பிக்கிறார். ஏன் அந்த விடுதலை நடக்கல? ஏன் என் வாழ்க்கையில் அந்த மாற்றம் வரலன்னா அதுக்காகத்தான் ஆரம்பிக்கிறேன். ஆனால் காற்று வீசின உடனே நிறுத்திடுறேன், போராட்டம் வந்த உடனே நிறுத்திடுறேன், நெருக்கடி வந்த உடனே நிறுத்திடுறேன். ஆனால் இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் அதுதான். என்ன வந்தாலும் நிறுத்த மாட்டேன், ஓயாமல் அலட்டி கொண்டிருப்பேன். பர்த்திமை என்கிற குருடனை அதட்டினார்கள், ஆனால் அவன் தேவை உண்மையானபடியினால் அவன் முன்னிலும் அதிக சத்தமிட்டு கூப்பிட்டான். எத்தனை பேர் கூப்பிட போறீங்க? உங்களுக்காக அவருடைய பாதங்கள் நிற்கட்டும். அபிஷேகம் பண்ணப்பட்ட யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் கை தட்டி புரியுதுன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதாவது நெருக்கடி நேரத்தில்
நோக்கத்தை தவற விடுவது கூட மன்னித்து விடலாம். ஒரு பிரச்சனை வரும்போது நான் புரிகிற மாதிரி உண்மையிலேயே பேசுகிறேன்னா அதுக்காவது தலையசங்கம்மா, புரிகிற மாதிரி பேசுகிறேன்னா நான் அப்படி பழகிட்டேன்னா அதனால எனக்கு கஷ்டமாக இருக்கு. சரி, நெருக்கடி நேரத்தில் ஒரு நபர் தன் நோக்கத்தை தவற விடுவதை கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் எல்லாருக்கும் நெருக்கடி மூலமாக சத்துரு தன் நோக்கத்தை தவற விடுகிறது இல்லை. எல்லாருக்கும், நாட் ஃபார் ஆல். எல்லாருக்கும் காற்றை வீச பண்ணி நோக்கத்தை மறக்க வைப்பதில்லை. எல்லாருக்கும் பிரச்சனைகளை அனுப்பி நோக்கத்தை தவற விடுகிறதில்லை. எல்லாருக்கும் நெருக்கடிகளை கொடுத்து அவமானங்களையும் நிந்தைகளையும் கொடுத்து தங்கள் வந்த நோக்கத்தை மறக்க வைப்பதில்லை. சிலரை வேறு ரீதியிலே சத்துரு நோக்கத்தை தவறவிட பண்ணுகிறான். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? என்னெல்லாம் கேட்கிறாரு. ஏன் அழுகிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? அடுத்த வார்த்தை, 10 குமாரரை பார்க்கிலும். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு நோக்கத்தோடு தேவ சமூகத்தில் ஜெபிக்க வருகிறவளை வேறு ஒரு ஆசை காட்டி அவளுடைய நோக்கத்திலிருந்து அவளை திசை திருப்புகிற வார்த்தை. இதுல தான் நிறைய பேர் மாட்டிக்கொள்ளுகிறது. ஒரு போராட்டம், ஒரு நெருக்கடி, ஒரு பிரச்சனையில என்னுடைய நோக்கத்தை நான் தவற விட்டு விட்டேன் என்று சொல்லுவது வேறு ஒரு கூட்டம். நான் ஒரு நோக்கத்திற்காக தேவ சமூகத்தில் வருகிறேன், ஆனால் அந்த நோக்கத்தை விட்டு என்னை திசை திருப்புவதற்காக அன்பின் வார்த்தைகளை பயன்படுத்தி கூட என் நோக்கத்தை சத்துரு திசை திருப்புவான். கொஞ்சம் உற்சாகமாக வாங்கல. என்ன வார்த்தை பயன்படுத்தினா? அடிக்கல, சண்டை போடலை, திட்டலை, கேவலமாக பேசலை, நாயே பண்ணி அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. என்ன சொல்றா? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? அதாவது என்ன சொல்ல வர்றான்னா, நீ ஒரு பிள்ளைக்காக அழுகிற, ஆனால் நான் உனக்கு 10 பிள்ளைகளை பார்க்கிலும் அதிகம் அல்லவா? நீ ஒரு தேவைக்காக தேவ சமூகத்தில் அழுகிறாய், ஆனால் அந்த தேவையை விட 10 மடங்கு அதிகம் அல்லவா என்று அவனிடத்தில் சொன்ன போது வாசிக்கலாம். அன்னாள் என்ன சொல்லுகிறாள்? வாசிங்க 9ஆவது வசனம். அவர்கள் புசித்து குடித்து, புருஷனுடைய வார்த்தைகளை கேட்டு அன்னாள் புசித்து குடித்து அன்னாள் எழுந்திருந்தாள். கவனமா கேளுங்க. தன் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமையை அவள் செய்தாலும், என்ன கவனமா கேட்கணும், ஆவிக்குரிய ஆராதனைகளில் இருக்கும்போது அல்லது கூட்டங்களுக்கு வரும்போது அல்லது ஜெபத்திற்கு வரும்போது நீங்க கவனிச்சுதான் ஆகணும். பாருங்க, நீங்க இந்த கூட்டத்திற்கு வரும்போது, பிரசங்கம் கேட்கும் போது, ஆவிக்குரிய கட்டமைப்பில் இருக்கும்போது ஒரு விஷயத்திலே நாம் நோக்கத்தோடு தான் இருக்கிறோம். ஆனால் மறுபடியும் உங்கள் வீடுகளுக்கு போகும்போது அந்த நோக்கம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. நான் சரியில்லையா அல்லது நீங்க சரியில்லையான்னு எனக்கு தெரியல. சரி, என்னம்மா பிரச்சனை? நான் ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்லணுமா வேண்டாமா? ஏம்மா, ஒரு நோக்கம், இந்த பாருங்களேன், ஒரு நோக்கம் ஆராதனையிலே ஜெபிக்கிற இடத்துல, தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிற இடத்துல நான் ஒரு விஷயத்தின் மேலே நோக்கமாக இருக்கிறேன். ஆனால் அந்த எல்லைகளை விட்டு தாண்டி போகும்போதும் என்னுடைய நோக்கம் என்னில் தொடருகிறதா என்று ஆண்டவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். இப்போ எங்கே போயிட்டாங்க? சீலோவுக்கு போய் புசித்து குடிக்க போயிட்டாங்க. ஆமாம் தானா? சிலர் அந்த இடத்தை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா எல்லாம் மறந்துடுவாங்க. They will forget everything. எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஆனால் அவர்கள் சீலோவுக்கு போனார்கள். அதாவது உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு போனார்கள்னே சொல்லலாம். தன் கணவனோடு கூட போனாள்னு சொல்லலாம். தன் குடும்பத்தில் இருக்கிற கடமையை நிறைவேற்ற போனாள் என்று வைத்துக் கொள்ளலாம். தன் குடும்பத்தோடு இசைந்து வாழ போனாள் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனாலும் அன்னாளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், அவள் புசித்து குடித்தாலும் அவள் எழுந்திருந்தாள். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அங்கே முடித்து விடவில்லை. உலகத்திற்கு போனாலும் தான் எந்த நோக்கத்தோடு தேவ சமூகத்திற்கு வந்தாளோ அந்த நோக்கத்தை அவள் மறக்கவில்லை. 10வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க வேகமா. 10வது வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது
கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் உலகத்துக்குள்ளே போனாலும், நான் மறுபடியும் உலக வாழ்க்கைக்குள்ளே போனாலும் எனக்கு கடமைகள் இருக்கு. ஆமாதானா? தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு கடமை இருக்கு. வீட்டுக்குள்ள போனா உங்களுக்கு கடமை இருக்கு. குடும்பத்தையும் பார்த்துக்கணும், அதே நேரத்தில் நோக்கத்தையும் விடக்கூடாது. நிறைய பேர் இப்போ ஏதாவது புரியுதா உங்களுக்கு? சிலருக்கு சொல்ற சப்பக்கட்டு என்ன தெரியுமா? எனக்கு வீட்டில் கடமை பொறுப்பு அதிகம் ஜாஸ்தி ஆயிற்று, எனக்கு கணவனை பார்க்கணும், எனக்கு பிள்ளைகளை பார்க்கணும். ஆனால் அந்நாள் மூலமாய் நாம் கற்றுக் கொடுக்கிற பாடம் இதோ, என் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்வேன், அவரோடு சேர்ந்து சாப்பிடுவேன், என் குடும்பத்திற்கு வேண்டிய கடமைகளை செய்வேன். ஆனாலும் என் உள்ளத்துக்குள்ளே எரிகிற அக்னியை ஒருவரும் அணைத்து போட முடியாது. என் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்துவிட்டு, என் கணவரை தூங்க வைத்து விட்டு, அல்லது என் பிள்ளைகளுக்கு சமைத்து கொடுத்து விட்டு மறுபடியும் நான் ஜெபஅறைக்கு வருவேன். விசுவாசிக்கிறவங்க கை தட்டுங்க. இதெல்லாம் போதாதுங்க, இதெல்லாம் போதாது, இதெல்லாம் போதாது. எத்தனை உலக பிரகாரமான வேலைகள் இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற அக்கினி அணைக்க முடியாத அக்கினி. என் நோக்கம் மாறாது. யாரோ சிலரோடு ஆவியானவர் பேச தொடங்குகிறார். என் நோக்கம் மாறாது, என் தரிசனம் மாறாது. எனக்கு வேலை இருக்கு உண்மைதான், எனக்கு தொழில் இருக்கு உண்மைதான், எனக்கு குடும்ப பொறுப்புகள் இருக்கு உண்மைதான், எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் உண்மைதான், எனக்கு சமைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, எனக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகம், எனக்கு உறவினர்கள் அதிகம். ஆனாலும் புசித்து குடித்த பிறகு நான் எழுந்திருப்பேன், மறுபடியும் மனம் கசந்து அழுவேன். எத்தனை காற்று வீசினாலும் அது அன்பின் காற்றாய் இருக்கட்டும், எதிர்ப்பின் காற்றாய் இருக்கட்டும், என் நோக்கத்தை நான் விட மாட்டேன், என் நோக்கத்தை நான் விட மாட்டேன். கொஞ்சம் கூடுதல் வேற எங்கேயாவது அன்பு கிடைச்சிட்டுன்னா நோக்கத்தை மறந்து போகிற ஒரு கூட்டத்தார் நடுவில் புருஷன் எவ்வளவு அன்பு காட்டினாலும், உலகம் எவ்வளவு அன்பு காட்டினாலும் வந்த நோக்கத்தை மறக்காமல் மறுபடியும் எழுந்திருந்து அவள் மனம் கசந்து அழுது விண்ணப்பம் பண்ண தொடங்கினாள். நீ கண்டால் உனக்கு கிடைக்கும். சில குடும்பங்களோடு முகமுகமாய் பேசுகிறார். இது மந்திரத்தில் மாங்க விழுகிற கதை இல்ல. If you are focused, கொஞ்சம் வாயை திறந்து ஜெபிங்க, கொஞ்சம் வாயை திறந்து ஜெபிங்க, 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 ஜெபிங்க. மைக் சத்தத்தை எதிர்பார்க்காதீங்க, ஜெபிங்க. நேரம் ஆயிட்டே இருக்கு, நேரம் ஆயிட்டே இருக்கு. அபிஷேகம் பெறாதவங்களை சொல்லி குத்தம் இல்லை, ஆனா அபிஷேகம் பெற்றவங்க கொஞ்சம் ஜெபிக்கணும். என்ன, கொஞ்சம் இடம் மாறின உடனே நோக்கம் மாறிடுதே சகோதரி. கொஞ்சம் இடம் மாறின உடனே, கொஞ்சம் சூழ்நிலைகள் அனுகூலப்பட்ட உடனே, கொஞ்சம் போராட்டம் குறைஞ்ச உடனே ஜெப குறிப்பை விட்டுறோம். வைராக்கியமா தான் வர்றேன், வைராக்கியமா தான் வர்றேன், சாதிக்கணும்னு தான் வர்றேன், ஜெயிக்கணும்னு தான் வர்றேன். அடி வாங்க போறேன்னு நினைக்கிறேன், சாதிக்கத்தான் வந்திருக்கிறேன், ஜெயிக்கணும்னு தான் வந்திருக்கிறேன். ஆனா கொஞ்சம் ஆசுவாசமான வார்த்தைகள் கிடைத்த உடனே, கொஞ்சம் அனுகூலமான வார்த்தைகள் கிடைச்ச உடனே, குத்தி பேசுகிற மாப்பிள்ளை கொஞ்சம் சிரிச்சு பேசின உடனே என் ஜெப குறிப்பை நான் தவற விட்டுறேன். யாரோ சிலரோட கர்த்தர் பேசுறார். கொஞ்சம் நெருக்கத்தில், கொஞ்சம் கடினமா நடத்தின போது ஜெபஅறைக்கு வருகிறேன். கொஞ்சம் ஆசுவாசமாக, கொஞ்சம் அன்பாக பேசி 10 பிள்ளைகளுக்கும் நான் அதிகம் அல்லவான்னு சொன்ன உடனே அந்த ஜெப குறிப்பை நான் மண்ணிலே போட்டு மூடி விடுகிறேன். நான் சொல்றது சரிதானா? ஆனா அன்னாள் அப்படி இல்லை. நீ எத்தனை அன்பு காட்டினாலோ, நீ எத்தனை என்ன தடவி கொடுத்தாலோ, நான் என் ஜெப குறிப்பை விட்டு மாறுற மாதிரி இல்லை. ஏன்னா ஏன்னா மனுஷன் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுகிறவன். அண்ணே, மனுஷன் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறவன். இன்னைக்கு சிரிப்பான், நாளைக்கு முறைப்பான், இன்னைக்கு சரின்னு சொல்லுவான், நாளைக்கு குற்றப்படுத்துவான். ஆனாலும் எத்தனை தடுமாற்றங்கள் வந்தாலும் என் நோக்கத்தை விட மாட்டேன்னு சொல்லுகிற ஒரு சந்ததியை இந்த ராத்திரி வேளையில் ஆவியானவர் தேடி வந்திருக்கிறார். நம்மாவும் நீரே, எனப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே என் வெளிச்சமும் நீரே. பாருங்களேன், அவ்வளவு சீக்கிரம் நம்பிட மாட்டார்.
அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு ஒரு நாள் வந்து சேர்ல உட்காந்து அழுதுட்டு போனோன்னு நம்பிட மாட்டார். இஸ் திஸ் ட்ரூ? இந்த தேவை உண்மைதானா? இந்த கண்ணீர் உண்மைதானா? அல்லது இது வந்து சிச்சுவேஷனல் கிரையான்னு பார்ப்பார். தற்காலிகமா அழுறாங்களா அல்லது இது நிரந்தரமான கண்ணீரா? கற்றுக்கொள்றீங்களா? இதுக்கு மேல என்னால் போராட முடியாது, என்ன மன்னிச்சிருங்க. என்னை பொறுத்தவரையில் என்ன ஊழியம் செய்தாலும் பெஸ்ட்டாக செய்யணும்னு நான் நினைப்பேன். அது தப்பா? சொல்லுங்க அக்கா, அது தப்பா? அதனால தான் எங்களை நம்புறார். மாடு மேய்க்கிறதுக்காக வரோம் என்ன? இல்லை வந்து சும்மா ஏதோ கேட்டுட்டு என்ன பூசி ஜெபிப்பாங்கன்னா இல்லை. எதை கற்றுக்கொண்டாலும் அர்த்தத்தோடு கற்றுக்கொள்ளணும். ஒரு வார்த்தையானாலும் ஜீவனாக இருக்கணும். ஊழியத்துக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் நான் கேட்குறேன், இன்னும் என்ன நம்பலையா? நம்புற மாதிரி வாழ், அப்புறம் பார்ப்போம்னு சொல்லிட்டு இருக்கார். விளங்கல என்ன? டக்குன்னு நம்பிடுவார்னு நினைக்கிறீங்களா? வந்து ஒரு கூட்டத்தில் வந்து உட்காந்துட்டு முக்காடு போட்டு அழுதுட்டோன்னு, ஒரு சோகமாக ஒரு பாட்டு பாடினோன்னு அப்பான்னு கூப்பிட்டுட்டோன்னு, நோ, ஹீ இஸ் வாட்சிங் யூ. உங்களை தொடர்ந்து கவனிக்கிறார், கண்காணிக்கிறார். அதான் சீஷர்கள் சொல்றாங்க, வெகு நேரம் நம்மளை பின் தொடர்ந்து வர்றா. ஓஹோ, அப்ப இவளுக்கு இது தேவைன்னு அவருக்கு புரியுது. ஓயாமல் என்னை அலட்டி கொண்டிருக்கிற உடனே அவருக்கு புரியுது இவளுக்கு தேவைன்னு. இது தேவைன்னு நம்ம காட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு, செய்ய வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை பேர் இந்த சத்தியத்தை ஆமோதிக்கிறீங்க? உண்மைதான் ஆண்டவரே. கொஞ்சம் நெருக்கடி வரும்போது கதறேன், கூப்பிடுறேன், அழுகிறேன். கொஞ்சம் சூழ்நிலைகள் அனுகூலமாகி, கொஞ்சம் வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் அன்பாக மாறி, கொஞ்சம் சூழ்நிலைகள் அப்போதைக்கு கொஞ்சம் ஆற்றப்படும் போது நான் அந்த நோக்கத்தையே மறந்து போய்விடுகிறேன். ஆனால் மறுபடியும் கொந்தளிப்பு வரும் என்பதை மறந்து போகாதிருங்கள். இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கிற வரைக்கும் உங்கள் ஜெப அறையை நீங்கள் விட்டுவிடக்கூடாது, உங்கள் ஜெப நேரத்தை விட்டுவிடக்கூடாது. அதுக்குத்தான் இவ்வளவு கதை சொல்கிறோம். சீலோவிலே புசித்து குடித்தார்கள். நம்ம கதைன்னா என்னவா இருந்திருக்கும் தெரியுமா? சீலோவிலே புசித்து குடிக்கிறார்கள். கவனிக்கிறீங்களா, தூங்குறீங்களான்னு எனக்கு தெரியல. சீலோவிலே புசித்து குடித்தார்கள். அதோடு முடித்து விடுகிற நம் நடுவில் அவள் புசித்து குடித்து மறுபடியும் எழுந்திருந்து மனம் கசந்து அழுதாள். கர்த்தர் முடிவெடுத்து விட்டார், இவளுக்கு நிச்சயமாய் சாமுவேல் தேவை, இவளுக்கு நிச்சயமாய் சாமுவேல் தேவை. நான் ஒரு தேவ சத்தத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷன் தருகிற 10 விட தேவன் தருகிற 1 விலையேற பெற்றது, விலையேற பெற்றது. இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்களேன், இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்களேன். அதனாலதான் அந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம். மத்தேயு 14:30 வாசித்தோம். காற்று பலமாய் அடிக்கிறதை கண்டு அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும். அப்போ படகு விட்டு இறங்குனதனுடைய நோக்கம் எதற்காக? இயற்கைக்கு அப்பாற்பட்டதை சாதிக்கணும், யாரும் செய்யாததை செய்யணும், இதுவரைக்கும் நடக்காதது என் குடும்பத்தில் நடக்கணும், இதுவரைக்கும் எந்த ஊழியத்திலையும் கேள்விப்படாதது என் ஊழியத்தில் நடக்கணும், இதுவரைக்கும் எந்த குடும்பத்திலையும் நடக்காதது எனக்கு நடக்கணும், இதுவரைக்கும் யார் வாழ்க்கையிலும் கேள்விப்படாதவைகளை நான் செய்யணும்னு தானே படகை விட்டு இறங்கி ஆண்டவரே நீரே ஆனால் நானும் ஜலத்தின் மேல் நடக்க எனக்கு கட்டளையிடணும்னு சொன்னேன். ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்ய வேண்டும் என்று வந்தவன் இப்ப என்ன ஜெபிக்கிறான் தெரியுமா? என்னை ரட்சியும். இந்த வார்த்தை கேட்கிறீங்களா? என்னை ரட்சியும். ஒரு மனிதனுடைய நோக்கம் மாறி இருக்கிறது என்பதை 3 விதங்களில் கண்டுபிடிக்கலாம். 1, அவர்கள் ஜெபத்தில் ஏற்படுகிற மாற்றம். எழுதுறவங்க எழுதிக்கோங்க, அல்லாதவங்க விட்டுருங்க. ஜெபத்தில் ஏற்படுகிற மாற்றம், changes in prayer. வெளியில் இருக்கிறவங்க கவனிக்கிறீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ. ஜெபத்தில் மாற்றம் சொல்லுங்க. முதல்ல எப்படி ஜெபிக்கிறான் வாசிங்க அக்கா, வாசிங்க. மத்தேயு 14:28. தேங்க்யூ. இன்னும் கொஞ்சம் உற்சாகமா வந்துருங்க. அவரை நோக்கி, சரி, ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். எப்படி ஜெபிக்கிறாரு? ஜலத்தின் மேல். ஏமா பேசுங்க. ஜலத்தின் மேல் நடக்க கட்டளையிடும். இந்த ஜெபம் எப்படி இருக்கு? இப்போ ஜெபம் பாருங்க. 30வது வசனம்.
காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். இது என்ன ஜெபம்? முதல்ல என்ன ஜெபம்? கடல் மேல நடக்கணும்னு ஜெபம். இப்ப என்ன ஜெபம்? என்ன காப்பாத்துங்கன்னு ஜெபம். நோக்கம் மாறிட்டு தெரியுதா? ஒரு மனிதனுடைய ஜெப குறிப்பை வைத்தே கண்டுபிடித்து விடலாம் அவர்கள் நோக்கம் மாறிவிட்டதா இல்லையா என்று. நம்பர் 2, தீர்மானத்தில் மாற்றம். முதல்ல சொன்னேன் ஜெபத்தில் மாற்றம். 2, தீர்மானத்தில் மாற்றம். 29வது வசனம் வாசிங்க. 14:29. அதற்கு அவர் வா என்றார். வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி. போதும், படகை விட்டு இறங்கி. படகை விட்டு இறங்கி சொல்றதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா நான் சொல்றேன். என்ன? ஆமா, படகை விட்டு இறங்கி. கொஞ்சம் சொல்லுங்களேன், படகை விட்டு இறங்கி. இப்ப 32 வாசிங்க அக்கா. 32. அவர்கள் படவில் ஏறின உடனே. படகை விட்டு இறங்கினா படகுல ஏறா. நோக்கம் மாறிட்டா? படகை விட்டு இறங்கினா படகை விட்டு படகில் ஏறினா. படகை விட்டு இறங்கினவன் கொஞ்ச நேரத்தில். அப்ப தீர்மானத்தில் மாற்றம். 3வது ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றம். 28வது வசனத்தை மறுபடி வாசி. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். அப்போ இயேசு ஜலத்து மேல நடக்கிறார் அப்படின்னா அப்ப இயேசுவுக்கு, இயேசு தேவகுமாரன், அவருக்கு தேவனுடைய விசுவாசம் இருந்தது. ஏன் இயேசு தண்ணீர் மேல நடந்தாரு? He is God. அவர் தேவன். He is El Shaddai. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அதனால தண்ணீர் மேல நடந்தார். அப்ப அவரை போலவே இவனும் நடந்திருக்கிறான்னா தேவனுக்குள்ள என்ன விசுவாசம் இருந்திருக்கோ அதே விசுவாசம் இவனுக்குள்ள இருந்திருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ. தேவன் கடல் மேல நடந்தாரு, நானும் கடல் மேல நடக்கிறேன்னா அப்ப தேவனுக்குள்ள என்ன அளவுல விசுவாசம் இருந்ததோ அதே அளவுல விசுவாசம் இவனுக்குள்ள இருந்தா. ஆகாப்பின் ரதத்துக்கு முந்தி எலியா ஓடுனான்னு பைபிள்ல இருக்குன்னா அப்ப ரதத்துக்கு இருக்கிற அதே ஸ்பீடு எலியாவுக்கு இருந்திருக்குன்னு அர்த்தம். ஆமா, அதானே அர்த்தம், அதானே அர்த்தம். பைக்கில் நாங்கள் இவ்வளவு நேரத்தில் இங்கே வந்தோம், நீ சைக்கிளில் அதே வேகத்தில் வந்திருக்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பைக்குள்ள இருக்கிற அதே ஸ்பீடில் இவன் சைக்கிளில் வந்திருக்கான்னு அர்த்தம். ஆமாதானா? ஆமாதானா? அப்ப இயேசு கடல் மேல நடக்கிறாருன்னா அவருக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. அப்ப அதே விசுவாசம் இருந்தா மட்டும்தானே பேதுருவால கடல் மேல நடந்திருக்க முடியும். அப்ப தேவனுக்கு அடுத்த விசுவாசம் இருந்த பேதுரு இப்ப மத்தேயு 14ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கணும். கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? தேவனுக்கு ஏற்ற விசுவாசத்தோடு இருந்தவன் இப்பொழுது சாதாரண விசுவாசத்தை கூட தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் சாதாரண விசுவாசத்தை கூட இழந்து நிற்கிறார். இது யாரோடு கூட கர்த்தர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல. உண்மைதான் ஆண்டவரே, இன்னைக்கு பெரிய பெரிய காரியங்களுக்காக, பெரிய பெரிய நோக்கத்துக்காக தேவனிடத்தில் வந்த நாங்கள் இன்றைக்கு என்னை என்று போராடி கொண்டிருக்கிறோம். ஆமா, உண்மைதான். படகை விட்டு இறங்கினவர்கள் படகு ஏறி கொண்டிருக்கிறார்கள். இறங்கினவர்கள் பாரம்பரியத்தை விட்டு இறங்கினவர்கள், உலகத்தை விட்டு இறங்கினவர்கள் மறுபடியும் உலகத்திற்குள்ளே திரும்ப ஏறி கொண்டிருக்கிறார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசத்தை கையில் வைத்திருந்தவர்கள் இன்றைக்கு சாதாரண விசுவாசத்தை கூட கடைபிடிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள். மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், யாரும் செய்யாததை செய்வதற்காக வந்தவன் இப்பொழுது சொந்த வாழ்க்கைக்காக போராடுகிறான். நான் பேசுறது புரியுதுன்னு சொல்றவங்க நல்ல கை உயர்த்தி காட்டுங்க, கை உயர்த்தி காட்டுங்க. கண்ணை மூடுங்க பார்க்கலாம். என்னோட ஆண்டவர் பேசுறாருன்னு சொல்றவங்க மட்டும் நீங்க கோஆபரேட் பண்ணுங்க. உண்மையிலேயே கர்த்தர் உங்களை இன்னைக்கு அடுத்து பின்னாடி ஜெபிங்க. ஐயா, உயிரை வாங்காதீங்க ப்ளீஸ், கொஞ்சம் ஜெபிங்க. அதனால தான் இப்போது நிறைய இடங்களுக்கு நான் போகிறதுக்கு விரும்புறது இல்லை. ஏன்னா நம்மளை பகடக்காய் ஆக்குறாங்களோன்னு நமக்கு தோணுது. கொஞ்சம் வாயை திறங்க. இடத்த நிரப்புறதுக்கு என்னத்துக்கு சார் கூட்டம்? விடுதலை வேண்டாமா? விடுதலை வேண்டாமா? விடுதலை வேண்டாமாம்மா? கைத்தட்ட வேண்டாம், கொஞ்சம் ஜெபிங்க, கொஞ்சம் ஜெபிங்க. ஆமாம், நான் தான் அந்த ஆள். பெருசாக ஏதோ செய்யணும்னு வந்தேன்,
ஆனா இப்ப என்ன ரட்சியம்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப புரிஞ்சவங்க ஜெபிங்க. ஆமா ஆமா, என்ன ரட்சியம்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். என் ஜெபம் எல்லாம் மாறி போச்சு ஆண்டவரே. பேசுங்க அக்கா, ஐயா பேசுங்க. என்ன ரட்சியம்? இது ஒரு ஜெபமா? என் ஜெபத்தை நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்கு. கொஞ்சம் வாய்களை திறந்துருங்களே. ரபா கத ரபா ஷரபதனா. இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்யணும். மிஷனரிகளை தாங்கணும். 4 குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். சபை கட்டுவதற்கு உதவியா இருக்கணும். எழுப்புதல்ல பங்கு பெறணும். இப்படி எல்லாம் ஜெபிச்சனா இப்ப என்ன ரட்சியம்னு ஜெபம் பண்றேன். எவ்வளவு கேவலமா இருக்குல்ல. கொஞ்சம் விட்டு கொடுத்தா விடுதலை வந்துடும். என்னை ரட்சியும். சமீபமா நம்ம ஜெபம் என்ன தெரியுமா? என்னை ரட்சியும். லார்ட் சேவ் மீ. எப்போ ஜெப அறைக்கு வந்தாலும் என்னை ரட்சியும், என் கணவரை ரட்சியும், என் பிள்ளைகளை ரட்சியும். ஆண்டவர் சொல்றாரு, ஆரம்பத்தில் அப்படி இல்லையே பேதுருவே. கடல் மேல நடப்பதற்காக எல்லாம் ஜெபித்த, கடல் மேல நடப்பதற்காக அல்லவா ஜெபித்தாய். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களுக்காக அல்லவா ஜெபித்தாய். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என்ன நோக்கத்திற்காக வந்தாயோ அந்த நோக்கத்தை செத்தாலும் தவற விடாத ஒரு தலைமுறையை இந்த ராத்திரியில் கர்த்தர் அபிஷேகம் பண்ண இறங்கி வந்திருக்கிறார். 2 செகண்ட் கை தட்டுங்க பார்க்கலாம். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் என் நோக்கத்தை தவற விடாத ஒரு சந்ததியை கர்த்தர் இந்த ராத்திரி தேடி வந்திருக்கிறார். யெகோவா ஈரே ஜெப ஐக்கியம் என்ன ரட்சியோடு கேட்கிற ஐக்கியம் அல்ல. கடல் மேல நடப்பதற்கு ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய கிருபையை கர்த்தர் நமக்கு தரட்டும். 2 செகண்ட் கை தட்டுங்க. வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. இதுக்கா வந்தோம்? இல்ல இல்ல. இதுக்கா ரட்சிக்கப்பட்டோம்? இதுக்கா ஊழியத்துக்கு வந்தோம்? இதுக்கா உலகத்தை விட்டோம்? இல்ல. சாதிக்க வந்தவன், சாதிக்க வந்தவர்கள், உலகத்தை அசைக்க வந்தவர்கள், தூத்துக்குடி பட்டணத்தை பிடிக்க வந்தவர்கள். அல்பரா சந்தல் கவலவா உடரவல் கவலவா. விடக்கூடாது, 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 விடக்கூடாது. ஒரு தெய்வீக அபிஷேகம். 10 பேரோ 12 பேரோ, நீ வந்தது சும்மா இல்ல, வந்தது சும்மா இல்ல. உலகத்தை அசைக்க வந்துட்டு என்ன ரட்சியோடு கேட்கிறேனே, என்ன ரட்சியோடு கேட்கிறேனே, என்ன காப்பாத்துன்னு கேட்கிறேனே, என்ன பரிசுத்தமாக்குன்னு கேட்கிறேனே. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன பரிசுத்தமாக்குன்னு கேட்கறதுக்கு வர வேண்டிய ஆள் இல்ல. உலகத்தை பரிசுத்தமாக்கும், உலகத்தை ரட்சியும். இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி ஜெபிங்க. என்னை ரட்சியும். எவ்வளவு கீழே போயிட்டேன் இல்ல, என்ன பாதுகாத்துக் கொள்ளும், என்ன விழாதபடி என்ன பாதுகாத்துக் கொள்ளும். இந்த ஜெபம் ஆண்டவருக்கு கேட்க சகிக்கவே இல்லை. உலகத்தை அசைக்க வந்தவர்கள். நான் சிலரோடு பேசுறது சிலருக்கு நல்ல புரியும். கர்த்தர் இந்த ஊழியத்தோடு பேசுகிறார். கடல் மேல நடப்பதற்கு வந்தவர்கள் இப்போ என்ன ரட்சியம், எனக்கு வாழ்க்கை தாங்க, என்ன காப்பாத்திருங்க, என்ன ஆசீர்வதிங்க, என்ன உயர்த்திருங்க. நோக்கம் மாறின ஒரு சந்ததியை மறுபடியும் நோக்கத்திற்கு திருப்புகிற ஒரு ராத்திரியாய் இனி ஒரு 9 மாசம் இருக்கு. விடக்கூடாது, விடக்கூடாது. போன வருஷத்தை போல இந்த வருஷத்தை கழிச்சிடக்கூடாது. வாசிங்க மத்தேயு 14ஆம் அதிகாரம், மத்தேயு 14:26. மத்தேயு 14:26. கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு. போதும், திரும்ப வாசிங்க. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு. அப்போ அவர் கடல் மேல நடக்கிறதை சீசர்கள் கண்டு. அப்போ அவர் கடல் மேல நடக்கிறதை எல்லாரும் பார்த்திருக்காங்க. எல்லாரும் பார்த்து. ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர். ஆண்டவர் ஒன்றை ஒருத்தருக்கு காட்டிட்டு ஒன்றை ஒருத்தருக்கு மறைக்கிறவர் அல்ல, எல்லாருக்கும் வெளிப்படுத்துகிறவர்.
தன் கடல் மேல நடக்கிறத பேதுருவுக்கு மட்டும் காட்டுனதுனால பேதுரு மட்டும் கடல் மேல நடக்க விருப்பப்பட்டாருன்னு சொல்லியிருந்தா நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா அவர் கடல் மேல நடக்கிறதை சீஷர்கள் கண்டு, ஒருமையில சொல்லல பன்மையில சொல்றார். அப்போ அவர் கடல் மேல நடக்கிறத சீஷர்கள் கண்டு. கொஞ்சம் என்ன கவனிங்க சிஸ்டர், பிள்ளை இருக்கும், என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, பிள்ளை எங்கேயும் போக கவனிங்க. அவர் கடல் மேல் நடக்கிறதை சீஷர்கள், அப்ப 12 பேரும் பார்த்திருக்கிறாங்க, ஒருத்தனுக்கு மட்டும்தான் நடக்கணும்னு தோணி இருக்கு. 12 பேரும் பார்த்திருக்கிறாங்க, ஒருத்தனுக்கு மட்டும்தான் அவரை போல வாழணும்னு தோணி இருக்கு. எல்லாருக்கும் எல்லாம் தோணாது, எல்லாருக்கும் எல்லாம் தோணாது. 12 பேரும் பார்த்தாங்கல்ல, அப்ப 12 பேரும் ஒருமித்து என்ன சொல்லியிருக்கணும், நாங்க நடக்கணும்னு சொல்லி இருந்திருக்கணும். 12 பேரும் பார்த்தாங்க, ஆனா ஒரே ஒருத்த மட்டும் சொல்றான், நீரே ஆனால் லார்ட் இஃப் இட் இஸ் யூ, நான் கடல் மேல் நடக்க எனக்கு கட்டளையிடும். சும்மா பிரசங்கம் கேட்கிற எல்லாரும் நடக்க மாட்டாங்க. பிரசங்கம் கேட்கிற எல்லாருக்கும் அப்படி வாழணும்னு தோணாது. செய்தி கேட்கிற எல்லாருக்கும் அப்படி செய்யணும்னு தோணாது. பைபிள் படிக்கிற எல்லாருக்கும் அப்படி வாழணும்னு தோணாது. இயேசுவை பார்க்கிற எல்லாருக்கும் இயேசுவை போல மாறணும்னு தோணாது. ஆனா யாரோ ஒருவனுக்கு அது தோன்றுகிறது. ஏன் எனக்கு மட்டும் தோணுது? நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஏன் எனக்கு மட்டும் தோணுது? எத்தனை பேருக்கு அந்த கேள்வி இருக்கு? ஏன் எனக்கு மட்டும் ஆண்டவருக்காக வழக்கத்தை மீறி ஏதாவது செய்யணும்னு எனக்கு ஏன் சார் தோணுது? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, காணிக்க, கைத்தட்டு, பாட்டு, காது குத்து, கல்யாண வீடு, கருமாறி, இதெல்லாம் தாண்டி இயேசுவுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு அகத்தின் மனுஷன் ஏன் எனக்குள் எரிகிறான்? அதை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க போறோம். ஏன் எனக்கு மட்டும் தோணுது? 12 பேரும் இயேசு நடக்கிறத கண்டார்கள் தானே. இந்த பிரசங்கம் எல்லாரும் தானே கேட்கிறோம். ஏன் எல்லாருக்கும் தோண மாட்டேங்குது? ஏன் எல்லாருக்கும் தோண மாட்டேங்குது? நான் ரட்சிக்கப்பட்ட வாலிபர் முகாமில் 3000 பேர் கலந்து கொண்டார்கள். எல்லாருக்கும் தோணாதது ஒரு சிலருக்கு தோன்றிட்டு. ஏன் எல்லாருக்கும் தோணாதது ஒரு சிலருக்கு தோணுது? வாசிங்க உபாகமம் 28ஆம் அதிகாரம் 23. வசனம் கேட்கல, வசனம் புரியலன்னா விடுதலை வராது. கர்த்தருடைய வசனத்துக்கு தன் செவியை விளக்கிறவனுடைய ஜெபம் அவருடைய பார்வைக்கு அருவருப்பானது. வசனம் கேட்காம, வசனத்துக்கு ஒப்பு கொடுக்காம மந்திரத்தில் மாங்க விழாது. என்ன? உபாகமம் 28:23. உன் தலைக்கு மேலுள்ள வானம், எல்லாரும் சேர்ந்து படிங்களேன். உன் தலைக்கு மேலுள்ள வானம் உனக்கு வெண்கலமும். ஓஹோ, உன் தலைக்கு மேலுள்ள வானம் உனக்கு, உன் காலின் கீழ் இருக்கிற பூமி. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வானம் இருக்கான். மெதுவா மேன் சொல்லுங்க. உன் தலைக்கு மேல் உள்ள வானம் சொல்லுங்க. ஏமா கற்றுக்கொள்ளுங்கம்மா, உன் தலைக்கு மேல் உள்ள வானம். இப்ப நம்ம இவ்வளவு நாள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? எல்லாருக்கும் ஒரே வானம்னு. உங்க பைபிள்ல இருக்கா? என் பைபிள்ல மட்டும்தான் இருக்கா? ஐயா சொல்லுங்க, உங்க பைபிள்ல இருக்கா? அப்படி அக்கா உங்க பைபிள்ல இருக்கா? அப்போ இவ்வளவு நாள் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம்? எல்லாருக்கும் ஒரே வானம்னு. அப்போ ஒவ்வொருவருக்கும் தலை மேல ஒரு வானம் இருக்கு. ஆமாதானா? கவனி தம்பி, கவனி. ஒவ்வொரு தலை மேலேயும் ஒரு வானம் இருக்கு. எனக்கு இப்போ பயங்கர கோவம் வருது, அடிக்கிறேன் போற இடத்துல எல்லாம். ஆமா, பட்டுன்னு அடிக்கிறேன். உங்களை இல்லை, பிள்ளைகளை. என்னத்துக்கு? ஒன்று வாழணும், இல்லைன்னா சாவணும். ஆமாதானா? நம்மளால அவருக்கும் கேவலம். ஆமாதானா? பைபிளையும் தூக்கிட்டு அவரை கேவலப்படுத்திட்டு திரியறதுக்கு நம்ம எதுக்கு வாழணும்? என்ன முறைச்சு பார்க்குறீங்களா? எனக்கு என்னென்னா, இந்த பைபிளை தூக்குனா வாழ்ந்துடணும், இல்லைன்னா செத்துடணும். புரியுதா உங்களுக்கு? சொல்லுவாங்கல்ல, ஏல இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு ஸ்கூல் பேரையாமல கேவலப்படுத்துறேன்னு கேட்பாங்க தானே? கேட்க மாட்டாங்களா? அப்போ இந்த பைபிளை தூக்கிட்டு நான் இயேசுவை கேவலப்படுத்தலாமா? வாழ்ந்து காட்டணும். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ சொல்லுங்க, உன் தலைக்கு மேல் உள்ள வானம் உனக்கு வெண்கலமும், உன் காலின் கீழ் உள்ள உன் பூமி உனக்கு இரும்பு. அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனி வானம் இருக்குன்னு மோசேக்கு கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனி பூமி இருக்குன்னு மோசேக்கு வெளிப்படுத்தியிருக்கார். இப்போ இது எப்படி நீங்க சொல்றீங்க பிரதர்னு நீங்க கேட்குறீங்கன்னா நான் சொல்றேன். அதனால தான் இந்த கூட்டத்தில் ஒரு அக்கா அழும்போது ஒரு அக்கா ஆன்னு பார்க்குது. ஏன் எல்லாரும் அழல? ஏன் எல்லாரும் அழல?
ஒரு அக்கா சொல்றாங்க இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாரான்னு கேட்குறாங்க. ஒரு அக்கா சொல்றாங்க 8:30க்கு முடிக்க வேண்டாமா கூட்டம். ஒரு அக்கா சொல்றாங்க என்னத்துக்கு திட்டிட்டு கிடக்குறாரு. ஒரு அக்கா சொல்றாங்க கடிந்து கொள்ளுதல் தேவைன்னு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரும் அழுதா எல்லாரும் அழுது இருக்கணும் தானே. எல்லாரும் கை தட்டும் போது எல்லாரும் கை தட்டியிருக்க வேண்டியதானே. ஒரு ஆளுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலான்னு தோணுது, இன்னொரு ஆளுக்கு நேரமா முடிச்சா கொள்ளான்னு தோணுது, இன்னொரு ஆளுக்கு சத்தமா பேசினா பிடிக்குது, இன்னொரு ஆளுக்கு மெல்லமா பேசினா பிடிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு தலை மேலேயும் ஒவ்வொரு வானம் இருக்கு. அதனால தான் நீங்க உணர்றதை அவங்களால உணர முடியல, அவங்களால உணர்றதை என்னால் உணர முடியல. அதனால தான் ஒரே கூட்டத்தில் பக்கத்தில் ஒரு ஆள் தேம்பி தேம்பி அழும்போது இன்னொரு ஆள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி நீங்க புரிந்து கொள்ளணும், 12 பேருக்கும் 12 வானம் இருந்ததுனால, ஒரே ஒருத்தனுடைய வானம் திறந்திருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில மட்டும் இயேசுவை போல வாழணும்னு அவனுக்கு தோணிச்சது. கற்றுக்கொள்றவங்க மட்டும் கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தயவு செய்து இந்த சத்தியம் ரொம்ப அவசியம். நீங்க எல்லாருக்கும் ஒரே வானம்னு நினைச்சீங்கன்னா ஏமாந்து போயிருவீங்க. உங்க குடும்பத்துக்குன்னு தனி வானம் இருக்கு, உங்களுக்குன்னு தனி வானம் இருக்கு, பாலா பிரதர் ஊழியத்துக்குன்னு ஒரு தனி வானம் இருக்கு, ஞானேஷுக்குன்னு தனி வானம் இருக்கு, அலெக்ஸ் பாஸ்டருக்கு தனி வானம், ஜேம்ஸ் அண்ணனுக்கு தனி வானம், தம்பிக்கு தனி வானம். உங்க வானம் திறந்தா நான் சொல்றேன், உன்னை சுற்றிலும் வறட்சி இருக்கலாம், ஆனா உன் கண் திறக்கப்படும், உன் காது கேட்கும். ஏய் லா பாரா கட்டோசியாட்டா. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில எல்லாரும் கையிலையும் இதே பைபிள் தான் இருக்கு, எல்லாரும் இதே நாமத்தை தான் பயன்படுத்துகிறோம். எல்லாரும் இயேசு கடல் மேல நடக்கிறதை கண்டார்கள். எல்லாருக்கும் அழைப்பின் சத்தம் கொடுக்கப்படுகிறது, எல்லாருக்கும் ஆத்தும பாரத்தை பற்றி அறிவிக்கப்படுகிறது. ஆனா எனக்கு மட்டும் ஏன் அப்படி தோணுது, எனக்கு மட்டும் அப்படி ஏன் சத்தம் கேட்குது, எனக்கு மட்டும் ஏன் புதுசா இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் அவரை போல நடக்கணும்னு தோணுது. ஏன்னா என் தலைக்கு மேல இருக்கிற வானம் எனக்கு திறந்திருக்கிறது. இன்னைக்கு ராத்திரி கூட்டத்தில் உங்க தலை மேல இருக்கிற வானம் இனி வெங்கலமா இருக்க கூடாது. உன் காலுக்கு கீழே இருக்கிற பூமி உனக்கு இரும்பா இருக்க கூடாது. கை தட்டுனா நல்ல தட்டுங்க. ஆராதிக்கிறவர்கள் ஒரு 2 நிமிஷம் ஜெபிங்க பார்க்கலாம், ஒரு 2 நிமிஷம் ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே இது எங்களுக்கு தெரியாம போச்சேப்பா. நீங்க எங்க பாருங்களேன், நீங்க பாருங்க, நீங்க உப்பு பிசினஸ்ல நஷ்டம் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் நஷ்டம் வரும். ஆமா தானா? அதுதான் உலகம். தூத்துக்குடியில் எக்ஸ்போர்ட் கம்பெனி நிறைய இருக்கு. ஆமா தானா? அப்படித்தான் சொல்றாங்க, இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப சொல்லுவாங்க, இந்த எக்ஸ்போர்ட் பண்றவங்க கிட்ட ஒரு ஆளுகிட்ட கேளுங்க, இந்த சீசன் பிசினஸ் டல்லுன்னா எல்லாருக்கும் டல்லு தான். பூக்கடை வச்சிருக்கிறவங்க கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு டல்லுன்னா டல்லு. கறிக்கடை வச்சிருக்கவங்க கிட்ட கேளுங்க, ஒரே போல கறிக்கடை வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சீசன் டல் ஆகும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் ஒரு ஆளுக்கு டல் ஆகிறதுனால எல்லாருக்கும் டல் ஆகாது. புரியுதா? இது இல்லைங்க, இந்த சீசன்ல எல்லாருக்குமே ஜெபம் டல்லு அப்படி சொல்லுவாங்களா? இந்த சீசன்ல பிரசங்கம் கொஞ்சம் டல்லு தான், கொஞ்சம் கம்பெனி டல்லு அப்படி கேட்டிருக்கீங்களா? இல்லை, அப்படி வாய்ப்பு இல்லை. அப்படின்னா 11 பேருக்கு பிசினஸ் டல்லு, பேதுருவுக்கு கொடி கட்டி போறது நல்ல இல்லை. அதனால தான் ஏசாயா 58:11 வாசிக்கிறோம், மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. எனக்கு புரியல ஆண்டவரே, மகா வறட்சியான காலத்தில் என் ஆத்துமாவை எப்படி திருப்தியாக்குவேன்னு கேட்டீங்கன்னா, என் தலை மேல இருக்கிற வானம் எனக்கு திறந்திருக்கும். ஈரான்ல சண்டை நடந்தா என்ன, அமெரிக்காவில் குண்டு போட்டா என்ன, என் தலை மேல இருக்கிற வானம் எனக்கு. சிரிக்கிறதுக்கு நான் சொல்லல, இப்பவே சிண்டெக்ஸ் டேங்கில் பெரிய பெரிய பேரல்ல பெட்ரோல் டீசல்லாம் பிடிச்சி வைக்கிறாங்களாம். எதுக்கு? பெட்ரோல் தட்டுப்பாட்டு வந்துடும். பெட்ரோல் இல்லை, இண்டக்ஷன் ஸ்டவ் கிடைக்க மாட்டேங்குதுங்க, கரண்ட் அடுப்பு கிடைக்க மாட்டேங்குது, எல்லாம் கரண்ட் அடுப்பு வாங்கி வச்சிருக்காங்க. இனி கரண்ட் பிடிங்கிட்டா என்ன செய்வீங்க? அப்போ கரண்ட் பிடிங்கிட்டா என்ன செய்வீங்க? இப்போ சிலிண்டர் பற்றாக்குறைன்னு சொல்லி கரண்ட் அடுப்பு வாங்கிட்டாங்க. நான் இப்போ வரும்போது ஃபோன் பண்ணேன், சத்யாவில் ஃபோன் பண்ணி, எனக்கு ஒரு கரண்ட் அடுப்பு வேணும். கரண்ட் அடுப்பு இல்லை சார், கரண்ட் அடுப்பு இல்லை. நான் கேட்குறேன், கரண்ட் இருக்கிறதுனால கரண்ட் அடுப்பு கேட்டீங்க, இனி பக்கத்தில் கரண்ட் தயாரிக்கிற இடத்துல குண்டு போட்டான்னா கரண்ட் போயிட்டுன்னு வைங்களேன், என்ன செய்வீங்க? அப்படின்னா நான் கண்ணீரோட சொல்கிறேன், ஒரு தொழில் நஷ்டமடையும் போது அந்த தொழிலை சார்ந்த அத்தனை தொழிலும் நஷ்டமடைய வாய்ப்பு இருக்கிறது.
கறிக்கடை இந்த கார்த்திகை மாதம்னு சொல்லுவாங்க, அந்த டைமில் கறிக்கடை நஷ்டம். அதனால் ஆடெல்லாம் வெட்ட மாட்டாங்க. வெட்டுனா நஷ்டம், வாங்குறதுக்கு ஆள் இல்லை. இல்லை தூத்துக்குடியில் வாங்குறதுக்கு இருக்காங்களா? சரி வாங்கி சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும் உங்கள் ஜப வாழ்க்கை நஷ்டமடைகிறதுனால என் வாழ்க்கை நஷ்டமடையணும்னு அவசியம் இல்லை. 11 பேருடைய தலைக்கு மேலே இருக்கிற வானமும் கட்டப்பட்டிருக்கும் போது இயேசுவை பார்த்துட்டும் நடக்கணும்னு தோணாத போது இவனுக்கு மட்டும் நடக்கணும், சாதிக்கணும்னு தோணதுக்கு காரணம் இவன் தலை மேலே இருக்கிற வானம் திறக்கப்பட்டது. இன்னும் புரியும்படி சொல்கிறேன், புரியும்படி சொல்லி நம்ம ஜெபிப்போம். அதனால தான் நியாயாதிபதிகள் 6:38 கவனிங்க, என்ன கவனிங்க. அதனால தான் கிதியோன் சொல்கிறான், ஆண்டவரே இந்த இஸ்ரவேலர்களை மீதியானியருடைய கைகளிலிருந்து ரட்சிப்பதற்கு என்ன பயன்படுத்துவது உண்மைன்னா, நான் ஒரு மயிருள்ள தோலை நான் தரையில் போடுறேன், தோலில் மட்டும் பனி பெய்யணும், சுற்றிலும் காய்ந்திருக்கணும். இந்த வார்த்தையை கொஞ்சம் சொல்லிருங்க, நான் பிடிச்சிடுறேன். தோலில் மட்டும் பனி பெய்யணும், சுற்றிலும் காஞ்சிருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என் வானத்தை மட்டும் நீங்கள் திறக்கணும், எல்லா வானத்தையும் நீங்கள் அடைக்கிற மாதிரி எனக்கு உயிரில்ல போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நான் சொல்கிறேன், மற்றவங்க உணர முடிகிறத நான் உணரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் தலை மேலே இருக்கிற வானம் திறந்தா உங்களால் சாதாரணமாய் வாழ முடியாது. ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். இன்னைக்கு தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க போகிறோம். இந்த கூட்டம் தயவு செய்து ஜெபிங்க. மற்ற பிள்ளையோட உங்கள் பிள்ளையை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. மற்ற குடும்பத்தோட தயவு செய்து ஜெபிங்க. மற்ற குடும்பத்தோட உங்கள் குடும்பத்தை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. உங்க தலைக்குன்னு ஒரு வானம் இருக்கு. ஓ ராமா, எத்தனை பேர் இப்ப ஜெபிக்க போறீங்க? எத்தனை பேர் இப்ப ஜெபிக்க போறீங்க? இந்த வருஷம் எதுக்காக ஜெபிக்கணும் தெரியுமா? ஏன் வானத்தை திறங்க. ஓ ராமா சேகேட்டாலா, கொஞ்சம் ஜெபி தங்கச்சி, கொஞ்சம் வாய்களை திறங்க, கொஞ்சம் வாய்களை திறங்க, கொஞ்சம் வாய்களை திறங்க. ஒரு அர்த்தத்தோடு அந்த கூட்டத்தை முடிக்கலாம். இது எல்லாருக்கும் நஷ்டமடைகிற மாதிரி எனக்கு நஷ்டமடைய வாய்ப்பில்லை. அவர் ஞானஸ்தானம் பெற்று யோர்தானிலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது. இது எல்லாருக்கும் திறக்கப்பட்ட வானம் அல்ல, இது இயேசுவுக்காய் திறக்கப்பட்ட வானம். இந்த ராத்திரி நான் சொல்லுகிறேன், யாருக்கும் திறக்கப்படாத வானம் உங்களுக்கு திறக்கப்படுமானா உங்களை சுற்றிலும் வறட்சி இருக்கும், ஆனா உன் குடும்பம் வாழும், உன் கண்ணுல கண்ணீர் வரும், நீங்க ஆராதிப்பீங்க, நீ வறட்சியை பார்க்க முடியாது. 2 செகண்ட் கண்ணை மூடி கை தட்டி, என் தலை மேல இருக்கிற வானம் இன்னும் கொஞ்சம் ஜெபிச்சு நாம முடிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் ஜெபிச்சு முடிக்க போகிறோம். உன் தலை மேல இருக்கிற வானம் திறந்ததுனாலதான் உங்களுக்கு அப்படி தோணுது. உங்க ஆவி செழிப்பா இருக்கிறது, உங்க கண்ணுல கண்ணீர் வருது. நீ முந்திரி கொட்டை அல்ல, நீ உணர்ச்சி வசப்படுகிற ஆள் அல்ல, நீ கட்டாயப்படுத்தி தண்ணீர்ல இறங்கினவன் அல்ல. உன் தலைக்கு மேல இருக்கிற வானத்தை கர்த்தர் திறக்கிறார். இன்னைக்கு இந்த ராத்திரி கூட்டத்தில் அவங்க தலை மேல இருக்கிற வானம் திறக்கப்படுவதாக. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீ. என் அம்மாவும் நீரே, அந்த உணர்வு ஏன் வருது? அந்த தாக்கம் எனக்கு மட்டும் ஏன் வருதுன்னா, ஏன் தலை மேல இருக்கிற வானம். அந்த 11 பேருக்கு அந்த உணர்வே வரல. அந்த 11 பேருக்கு வந்துச்சா? சில நேரம் கூட்டத்தில் தான் இருப்பாங்க, ஆனால் வராது. ஜபத்தில் தான் இருப்பாங்க, வராது. செய்தி தான் கேட்பாங்க, வராது. எனக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்றவங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு தலைமையிலையும் ஒரு வானம் இருக்கு. அப்ப இங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, இங்க ஒரு 70 பேர் உட்கார்ந்துருக்கோம்னா 70 வானம் இங்க இருக்கு. அப்ப நீங்க இன்னொரு ஆளை பார்த்துட்டு அவங்களும் ஜெபிக்க முடியாம இருக்காங்க, ஓகே அப்போ இந்த சீசன் அப்படியா இருக்கும். எல்லா சபையும் அப்படிதான் இருக்கு என்ன, அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு சபை மங்கி நொறுங்கி எண்ணமற்று போகும்போது இன்னொரு சபை கொழுந்து விட்டு எரியுது. எப்படி?
கற்றுக்கொள்றீங்களா? அந்த வானம் திறந்திருக்கு. ஒரு சகோதரி அழுது ஜெபிக்கிறாங்க, ஜெபத்தை நிறுத்த முடியல. இன்னொருத்தருக்கு ஜெபிக்கவே முடியாம போராடுறாங்க. ஏதாவது கற்றுக்கொள்றீங்களா? இப்ப இன்னைக்கு நாம எப்படி ஜெபிக்கணும்? என் வானம் திறக்கணும், என் வானம் திறக்கணும். அப்படி அவன் வானம் திறந்திருந்ததுனால யாரும் பார்க்காததை அவன் பார்த்தான். இயேசு நடக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு நடக்கணும்னு தோணுனதுக்கு காரணம் வானம் திறந்திருந்தது. இயேசுவை போல வாழணும்னு நினைச்சதுக்கு காரணம் அவனுடைய வானம் திறந்திருந்தது. இப்போ ஆண்டவர் அவனை பார்த்து திட்டுறார். என்ன திட்டுறார் தெரியுமா? மத்தேயு 14:31 திட்டுறாரு, அற்ப விசுவாசி. ஏன் ஆண்டவர் திட்டுறார் தெரியுமா? வராதவங்க நடுவில் நீ வந்தியேன்னு சந்தோஷப்பட்டேன். இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லும்படி எனக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை தான் சொல்றாரு. வராதவங்க நடுவில் அந்த குடும்பத்தில் நீங்க வந்தீங்களேன்னு சந்தோஷப்பட்டாரு. வராதவங்க நடுவில் அந்த குடும்பத்திலிருந்து யாருமே வரல. அந்த குடும்பத்திலிருந்து வந்த ஒரே ஆள் நீங்க தான். அந்த சமுதாயத்திலிருந்து வந்த ஒரே ஆள் நீங்க தான். அந்த 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 சந்ததியிலிருந்து வந்த ஒரே ஆள் நீங்க தான். இப்போ 11-12 பேர் நடுவில், வராதவங்க நடுவில் நீ வந்தியேன்னு சந்தோஷப்படவா? ஆனால் வந்த நீயும் உன் வாழ்க்கைக்காக போராடுறியேன்னு வருத்தப்படவா? நல்லா தானே வந்த, நல்லா தானே கடல் மேலே நடந்த, இப்போ ஏன் சந்தேகப்பட்டாய்? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சீக்கிரமாக நான் சொல்லி முடிக்க போகிறேன். அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உன் வானத்தை நான் திறந்து மற்ற யாருக்கும் கொடுக்காத விருப்பத்தை உனக்கு கொடுத்து, மற்ற யாருக்கும் கொடுக்காத எதிர்பார்ப்பை உனக்கு கொடுத்து, மற்ற யாருக்குள்ள வராத விருப்பத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை கடல் மேல நடக்க வச்சது மூழ்கி போவதற்கல்ல, சாதிப்பதற்கு. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆனா நான் எதுக்காக வந்தேனோ அந்த நோக்கத்தையே மறந்து என்னை ரட்சியும் ஆண்டவரேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல. திரும்ப அந்த வார்த்தையை நான் பதிவு செய்கிறேன். வராதவங்க நடுவில் நீங்க வந்தீங்களேன்னு சந்தோஷப்படவா? வந்த நாமளும் நம்ம வாழ்க்கைக்காக போராடிட்டு கிடக்கிறோன்னு வருத்தப்படவா? இப்ப என்ன வச்சே நான் சொல்றேனே, ஒரு பெரும் கூட்ட வாலிபர்கள் நடுவில் ஞானேஷ் வந்திருக்கான் ஊழியத்துக்குன்னு சந்தோஷப்படுறாரு. அந்த சந்தோஷம் முழுமையடைவதற்கு முன்னாடி நான் அமிழ்ந்து போய் என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லும்போது அவர் விரக்தி அடைஞ்சிட மாட்டாரா? வராதவங்க நடுவில் என் பிள்ளை வந்திருக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்வதற்கு, சாதிப்பதற்கு. இப்ப ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, உன் மூலமாய் அலங்கார வாசல்ல இருக்கிறவர்களை தூக்கி விடணும்னு நான் நினைக்க, இப்போ நான் உன்னை தூக்கி விட வேண்டிய நிலைமையில் இருக்கு. புரியாது. தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. அந்த கூட்டத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கேட்குற கேள்வி அதுதான். அநேகரை எழுப்புறதுக்காக வந்தவன் இப்ப தன்னை எழுப்புறதுக்காக கெஞ்சுறான். இப்போ நீங்க உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நீங்களும் நான் இன்னைக்கு எப்படி ஆயிட்டோம்? அநேகரை எழுப்பி விடணும்னு வந்த நாம இப்ப நம்மளை அவர் கைப்பிடிச்சு தூக்கி விட வேண்டிய நிலைமையில தான் நான் இருக்கிறேன்னு எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? என் ஜெப வாழ்க்கை தூக்கி விடப்பட வேண்டிய கட்டாயம், என் பரிசுத்த வாழ்க்கை தூக்கி விடப்பட வேண்டிய கட்டாயம், என் ஆவிக்குரிய வாழ்க்கை தூக்கி. ஆண்டவர் கேட்கிறாரு, ஒன்னை தூக்கி விடுறதுக்காக நான் உன்னை அழைச்சேன். அப்படியே உட்கார்ந்துட்டு கதை கேட்டுட்டு எல்லாரையும் சாவடிச்சுட்டு போனோம் என்ன? இல்ல, கடைசி வரைக்கும் என்ன தூக்கி விடுறதுக்கா என்ன அழைச்சாரு? அநேகரை தூக்கி விடுவதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அநேகரை பரிசுத்தத்துக்குள்ளாக திருப்ப அழைக்கப்பட்ட நான் இப்ப என்னை பரிசுத்தமாக்கும் என்று ஜெபிக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டேன். அநேகருடைய இச்சையிலிருந்து அவர்களை விடுதலையாக்கும் என்று ஜெபிக்க வேண்டிய நான் என்னை இச்சை மேற்கொள்ளாதபடி ஜெபிக்க வேண்டிய நிர்பந்தமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். தேசத்தை விடுவியும் என்று கேட்க வேண்டிய நான் என்னை ரட்சியும் என்று கேட்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். இன்னும் புரிகிற மாதிரி நான் சொல்லி இந்த கூட்டத்தை முடிக்க போறோம். யாரும் செய்யாததை செய்யணும்னு நினைக்கிறது தான் தண்ணீர் மேல நடக்கிறது. ஆமா தானா? தண்ணீர் மேல நடக்கிறது யாரும் செய்யாதது. இது வரைக்கும் தேவனை தவிர யாரும்
செய்யாதது. அப்ப யாரும் செய்யாததை செய்வதற்காக தண்ணீர் மேல நடந்து வந்தவன் தான் பேதுரு. ஆனால் நான் கேட்கிறேன், நடப்பதற்கு தேவனுடைய கிருபை தேவை, நடப்பதற்கு தேவனுடைய வல்லமை தேவை, நடப்பதற்கு தேவனுடைய விசேஷித்த ஒரு மகிமை இருந்தால் தான் தண்ணியில் நடக்க முடியும். ஆனால் ஒரு மீன் பிடிக்கிறவனுக்கு அடிப்படை தகுதி என்னன்னு சொல்லுங்க? நீச்சல். ஆனால் பேதுரு நீச்சலையும் மறந்து போனான். ஆமாம் தானா? கவனமாக கேளுங்க, நான் சொல்லி முடிக்க போகிறேன். நீச்சல் அடித்தாரா? சரி, தண்ணி மேலே நடக்க முடியல. சரி, உனக்கு நீச்சல் தெரியும் தானே, நீச்சல் அடிச்சிருக்கலாம்ல. ஏன் நீச்சல் அடிக்கலைன்னா சொல்லுவோம், இந்த வார்த்தையை கூட சேர்ந்து சொல்லுங்க. யாரும் செய்யாததை செய்வதற்கு வந்தேன், ஆனால் இப்போ தெரிஞ்சதையே மறந்து போயிட்டேன். புரியல? புரிஞ்சா நீங்கள் இப்படி சிரிக்க மாட்டீங்க, புரிஞ்சா சிரிக்க மாட்டீங்க. நான் இந்த வெள்ளிக்கிழமை ஒரு கூட்டம் முடிச்சுட்டு அருப்புக்கோட்டைக்கு போகும்போது என்னுடைய இந்த நெஞ்சு பக்கத்தில் ஒரு வலி. அப்போ என் மனசு சொல்லுது, சீக்கிரம் போய் சேர்ந்துருவோமோன்னு என் மனசு சொல்லுது. அப்போது என் ஆவியில் ஒரு சத்தம் கேட்குது, உலகத்தையே அசைக்கணும்னு வந்தியே, நீ செத்து போயிடுவேன்னு பயப்படுறியான்னு கேட்டார். சரி, என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியல என்ன? சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரும் செய்யாததை செய்வதற்கு வந்த நான் இப்போ எனக்கு தெரிஞ்சதையே மறந்து நிற்கிறேன். கண்ணை மூடுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இதுதான் என் நிலைமை. இன்னும் நான் முடிக்கல. கொஞ்சம் ஜெபிச்சிருங்களேன், கொஞ்சம் ஜெபிச்சிருங்களேன். எத்தனை பேரால ஒப்புக்கொள்ள முடியும்? விட்டு கொடுத்துட்டீங்கன்னா விடுதலை வந்துடும். ஜெபிக்க தெரிந்த ஜெபத்தையே மறந்து போய் நிற்கிறேன். அடிப்படை விசுவாசத்தையே இழந்து நிற்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம் ஒரு தேவ பிரசன்ன இடத்தை ஆக்கிரமிக்கிறத நான் பார்க்கிறேன். என் அடிப்படை தகுதியை இழந்து நிற்கிறேன். கொஞ்சம் ஜெபிச்சிருங்கம்மா. வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான், என்னை ஆட்கொள்ளும் தெய்வமே, தெய்வமே. தெரிந்த பாடல். அடிமை நான் ஆட்கொள்ளு தெய்வமே. பின்னாடி இருக்கிறவங்க என் உடல் உமக்கு சொந்த, என் உடல் உமக்கு சொந்த, அதில் என்னாலும் வாசம் செய்யும், அதில் என்னாலும் தெய்வமே. கூப்பிடுங்க. ஓ லார்ட், அடிமை நான் ஆட்கொள்ளும் தெய்வமே. ஷபரகதரபதனா, அடிமை நான் ரபபவ ஷரபதனா. தெய்வமே, தெய்வமே, தெய்வமே. யாரையும் பார்க்காம கண்ணு மூடி ஜெபிங்க பார்க்கலாம். கீஸ் கொடுங்க தம்பி, கொஞ்சம் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, உண்மைதான், பெருசா செய்யணும்னு வந்தேன், என் அடிப்படை விசுவாசத்தை இழந்து நிற்கிறேன். ஒப்பு கொடுக்கிறவங்க மட்டும் ஜெபிங்க பார்க்கலாம். நீங்க பிரஸ்டீஜ் பார்க்கறவங்க எழும்பி வெளியே போங்க அல்லது வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு கூட்டம் என்னத்துக்கு? மற்றவங்க ஜெபிங்க. இந்த பிரஸ்டீஜ் காட்டுறவங்க, ப்ரௌடு காட்டுறவங்களுக்கு எல்லாம் கர்த்தர் இறங்க மாட்டாருமா?
நீங்க தேவ சமூகத்தில் நிற்பதற்கு தகுதி இழந்தவர்கள். தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவார். முகமுகமா ஆண்டவர் பேசுறார். யாரும் செய்யாததை செய்ய வந்தேன், செய்ய தெரிஞ்சதையே மறந்து போய் நிற்கிறேன். யாரும் செய்யாததை வந்தவன். இந்த உலகத்துல யாரும் செய்யாததை, எந்த குடும்பமும் செய்யாததை, எந்த ஊழியமும் செய்யாததை செய்யறதுக்கு வந்தோம். ஆனா இப்ப தெரிஞ்சதையே மறந்து நிற்கிறோம். எம்மா கொஞ்சம் வாய திறங்கம்மா. என்ன சாதிச்சுட்டோன்னு இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க தெரியல. கொஞ்சம் ஜெபிங்க. இனி 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 நாட்கள் செல்லாதுங்க. இனி வந்து கூட்டத்தில் வந்துட்டு கை தட்டிட்டு இப்படி எல்லாம் போயிட்டு இருக்க முடியாது. ஏசப்பா, அது நான் தான். என் அடிப்படை வேத வாசிப்பையை விட்டு நிற்கிறேன். என் அடிப்படை ஜபத்தையை விட்டு நிற்கிறேன். அற்ப விசுவாசம் கூட இல்லாம இருக்கிறேன். அப்பா, அது நான் தான். ஆனா இன்னைக்கு அற்ப விசுவாசியா நிக்கிற நீங்க யார் தெரியுமா? உலகத்தை அசைப்பதற்காக வந்தவர்கள், குடும்பத்தை ரட்சிப்பதற்காக வந்தவங்க. 2 செகண்ட் கை தட்டுங்க பார்க்கலாம். Receive the fire. Receive the fire. இன்னும் 2 செகண்ட், இன்னும் 2 செகண்ட். ஒரு தெய்வீக வல்லமை. கபாரா கட்ட கட்டரா உடரா கட்டரா பாசியா. இல்ல 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 இல்ல. நீங்க வந்தது இதுக்கு இல்ல. நீங்க வந்தது இதுக்கு இல்ல. நீங்க வந்தது இதுக்கு இல்ல. நீங்க வந்தது இதுக்கு இல்ல. இது போதாது, இது போதாது, இது போதாது, இது போதாது, இது போதாது, இது போதாதுப்பா, இது போதாதுப்பா. விட்டுறாதீங்க. இது போதாது, இது போதாது. தெரிஞ்சதையே மறந்து போயிட்டேப்பா. ஏசப்பா, தெரிஞ்சதையே மறந்து போயிட்டேப்பா. எனக்கு நீச்சல் அடிக்க தெரியும், நீச்சலை மறந்து போயிட்டேன். தெரிஞ்ச தொழிலையே மறந்து போயிட்டேன். தெரிஞ்ச வியாபாரத்தையே மறந்து போயிட்டேன். தெரிஞ்சதையே செய்ய முடியல. தெரிஞ்ச ஜெபத்தை செய்ய முடியல. கொஞ்சம் வாயை தராங்க. தெரிஞ்சதையே மறந்து போயிட்டேன். கொஞ்சம் வாயை தராங்க, கொஞ்சம் வாயை தராங்க. தெரிஞ்சதையே மறந்து போயிட்டேன். பெருசா செய்யணும்னு வந்தேன், பெருசா சாதிக்கணும்னு வந்தேன். கர்த்தர் யாரோட பேசுறாரோ அவங்க மட்டும் ஜெபிங்க. பெருசா சாதிக்கணும்னு வந்து ஒண்ணுமில்லாம போயிட்டு இப்ப என்ன தோணி இருக்கும்? அவங்கள மாதிரி நானும் படகுல இருந்திருக்கலாமோ? அவங்கள மாதிரி நானும் பழைய வாழ்க்கையில இருந்திருக்கலாமோ? அவங்கள மாதிரி நானும் படகை விட்டு இறங்காம இருந்திருக்கலாமோ? அதே குடும்பத்தில் இருந்திருக்கலாமோ? அதே பாரம்பரியத்தில் இருந்திருக்கலாமோ? ஆனா ஆவியானவர் சொல்றாரு, படகை விட்டு இறங்காம தண்ணி படாம இருக்கிறவனை விட நீ படகை விட்டு இறங்கி தோத்தாலும் பரவாயில்லை. உன்னை பரலோகம் நம்பும், உன்னை பரலோகம் நம்பும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்காவது நீ ஜெயிப்பாய். வானம் திறக்கப்படுகிறது. ஃபயர், ஒரு அபிஷேகம். கபரகடா. பேசாம விசுவாசியா இருந்திருக்கலாமோ? பேசாம விசுவாசியா இருந்திருக்கலாமோ? சண்டே ஸ்கூல் நடத்திட்டு கிராம ஊழியத்துக்கு போயிட்டு சபையோட இணைந்து எதையாவது செய்துட்டு இருந்திருக்கலாமோ? படகை விட்டு இறங்குறதுனால எனக்கு இவ்வளவு அடியா, எனக்கு இவ்வளவு வேதனையா, எனக்கு இவ்வளவு சாபமா, எனக்கு இவ்வளவு ஓராபா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, படகுல இருந்து சொகுசா வாழுகிறவரை விட படகுல இருந்து இறங்கி நீ தோற்றாலும் பேதுருவே, பரலோகம் உன்னை நம்பும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஏய் பரகடா ரகடா கதரா ஃபயர் ருகடா கதரா. அந்த வல்லமை இறங்கி வருகிறது. உன்னை நம்புவார், உன்னை நம்புவார், உன்னை நம்புவார், உங்களை நம்புவார். நீ தோற்றாலும் ஓ ரபகதா ரபா, தோற்றாலும் உன்னை நம்புவார், தோற்றாலும் உன்னை நம்புவார், தோற்றாலும் உங்களை நம்புவார். இறங்காதவங்க நடுவில் இறங்கின உங்களை பரலோகம் நம்பும். ஒரு வல்லமை இறங்கி வருகிறது, ஒரு அபிஷேகத்தின் நதி. அவ்வளவுதான், 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 அவ்வளவுதான். இன்னைக்கு படகை விட்டு இறங்காதவன் உன்னை பரியாசம் பண்ணலாம், படகுல இருக்கிறவன் உன்னை கேவலமா பார்க்கலாம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், வராதவங்க நடுவில் நீ வந்தல்ல, உன்னை நான் விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன். உன்னை அலங்கரிக்க போறேன், உன்னை அலங்கரிக்க போறேன், உன்னை அலங்கரிக்க போறேன், உன்னை அலங்கரிக்க போறேன். குடரபலகசியா, உன் கல்லு மேலதான் அப்படி ஆலயம் கட்டப்படும். உனக்குத்தான் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல், உனக்குத்தான் மந்தைகளை மேய்க்கிற கிருபை, உனக்குத்தான் பிதாவின் வெளிப்பாடு. கை தட்ட தட்ட பேதுருக்கள் மேல அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம்.
தெய்வமே தெய்வமே அடிமை நான் வராம இருந்திருக்கலாமோ? அவங்கள மாதிரி நானும் வராம இருந்திருக்கலாமோ? பரவாயில்ல, முயற்சி எடுக்காதவங்க நடுவில் முயற்சியாவது எடுத்தீங்களே. முயற்சி எடுக்காதவங்க நடுவில் முயற்சியாவது எடுத்தீங்களே. ஏசப்பாவை போல வாழணும்னு முயற்சி எடுத்தீங்கல்ல. ஏசப்பாவை போல ஏதாவது செய்யணும்னு முயற்சி எடுத்தீங்கல்ல. இன்னைக்கு நீ தோற்கலாம், ஆனா நாளைக்கு நீ ஜெயிப்பாய். நாளைக்கு நீ ஜெயிப்பாய். நாளைக்கு நீ ஜெயிப்பாய். வாழ்வது நான் அல்ல, வாழ்வது என்னில் இயேசுவே. தெய்வமே ஜபிக்கிறவங்க கூப்பிடுங்க. அடிமை அடிமை சாதிக்க வந்தவன் தன் சொந்த வாழ்க்கைக்காக போராடுகிறான். சாதிக்க துடித்தவர்கள் தன் சொந்த வாழ்க்கைக்காக போராடுகிறார்கள். பெருசா செய்யணும்னு தான் வந்தேன் ஏசப்பா, ஆனா தெரிஞ்சதையே கோட்டை விட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் கூப்பிட போறீங்க? இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா? இன்னும் எத்தனை காலம் பாடுகள்? இன்னும் எத்தனை தூரம்? இன்னும் எத்தனை காலம் பாடுகள்? என்னால் முடியவில்லை, முடியவில்லை தேவா, என்னால் முடியவில்லை. பலன் தந்து தாங்க வேண்டும் நாதா, எனக்கு பலன் தந்து தேவா, இயேசு தேவா, நாதா, இயேசுநாத். இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும்? இன்னும் எத்தனை காலம்? அப்படி ஜெபிங்க பார்க்கலாம், மற்றவங்க ஜெபிங்க பார்க்கலாம், வேடிக்கை பார்க்குறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். சிலரோட முகமாய் பேசுகிறார். பரவாயில்ல, பரவாயில்ல. சாதிக்க வந்தவர்களுக்கு காயங்கள் அதிகம்தான். சாதிக்க வந்தவர்களுக்கு காயங்கள் அதிகம்தான், சிராய்ப்புகள் அதிகம்தான். ஆனால் பரலோகம் உங்களை நம்பும். பரலோகம் உங்களை நம்பும். பரலோகம் உங்களை நம்பும். வராதவங்க நடுவில் வந்தீங்கல்ல, உங்களை பரலோகம் நம்பும். எனக்கு இப்படி ஒரு வார்த்தை சொல்றார் அலெக்ஸ் பாஸ்டர், நம்பிக்கைக்குரியவர்கள் தோற்றாலும் தேவனால் நம்பிக்கைக்குரியவர்கள். நம்பிக்கைக்குரியவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள். வராதவங்க நடுவில் வந்தீங்கல்ல, கொஞ்சம் விட்டு கொடுத்து ஜெபிச்சிருங்க. இன்னும் எத்தனை தூரம்? இன்னும் எத்தனை காலம்? என்னால் முடியவில்லை, முடியவில்லை, என்னால் முடியவில்லை, முடியவில்லை. பலன் தந்து எனக்கு பலன் தந்து. எத்தனை பேர் நடைமுறையா புரிஞ்சு கொள்றீங்க இந்த சத்தியத்தை? பெருசா சாதிக்கணும்னு வந்தேன், என் தனிஜபத்தை இழந்திருக்கிறேன். பெருசா செய்யணும்னு வந்தேன், என் சொந்த பரிசுத்தத்துக்கு நான் போராடி கொண்டிருக்கிறேன். யாரும் செய்யாததை செய்யணும், ஒரு அடையாளம் பதிக்கணும்னாக்கு வந்தேன். ஆனா இப்ப தெரிஞ்ச நீச்சலையே மறந்து போய் அமிழ்ந்து போகிறேப்பா. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு தூக்கி விடப்பட வேண்டிய இடத்தில் இருக்கிற நீ அலங்கார வாசலிலே சிலரை தூக்கி விடுகிற காலம் வருகிறது. கை தட்டுனா நல்ல தட்டுங்க. Receive the fire, receive the fire,
receive the fire. இன்றைக்கு தூக்கிவிடப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிற உங்களை கொண்டு அநேகரை தூக்கிவிட போகிறார். மரித்தோரை தூக்கி விடுகிற, வியாதியஸ்தர்களை தூக்கி விடுகிற, விடாதீங்க விடாதீங்க, ஒரு அபிஷேகம். Fire! Rakatakataraba, Udaragadalaba, Akile, oh, Rabakayana, மின்சாரத்தை போல வல்லமை, மின்சாரத்தை போல வல்லமை. இன்னும் 2 செகண்ட், இன்னும் 2 செகண்ட், இன்னும் 2 செகண்ட், இன்னும் 2 செகண்ட். இன்றைக்கு தூக்கி விடப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிற உங்களை கொண்டு அநேகரை தூக்கி விட போகிறார். வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். கைகளை தட்டி, கைகளை தட்டி. லா பாக்காத்தாரா ரக்கந்தலா உடரபல் கபலபௌதனா. இன்னைக்கு நான் தூக்கி விடப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன். ஆனா ஒரு நாள் வரும், அநேகரை தூக்கி விடுகிற அபிஷேகம், அநேகரை தூக்கி விடுகிற அபிஷேகம். விடாதீங்க விடாதீங்க. வெளியில சொல்ல முடியலனாலும் அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. இன்னைக்கு நான் தூக்கி விடப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன். ஆனா நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேகரை தூக்கி விடுகிற, 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 அநேகரை தூக்கி விடுகிற ஒரு வல்ல அபிஷேகத்தை ரபா கந்தலா உடரகதனா ரெக்கந்தலபா. நாட்கள் வரும், நாட்கள் வரும், நாட்கள் வரும், நாட்கள் வரும், நாட்கள் வரும். அநேகரை தூக்கி விடுகிற ஒரு தேவ வல்லமை, ஒரு தேவ வல்லமை. விடாதீங்க. இன்னும் எத்தனை தூரம், இன்னும் எத்தனை காலம், என்னால் முடியவில்லை, முடியவில்லை தேவா, என்னால் முடியவில்லை. பலன் தந்து தாங்க வேண்டும் நாதா, பலன் தந்து தேவா, இயேசு தேவா நாதா. லெக்கபாயா லஹசியதா ராம்சி பராட்டூசியா நிகந்தல் மனா. உலகத்தை திருப்புறதற்கு வந்தவர்களே, ராஜ்யத்தை தலைகள் மறிப்பதற்கு வந்தவர்களே, இன்னைக்கு விசுவாசம் அடித்தட்டில் போய்விட்டதோ. ஒரு நாள் வருகிறது, ஹராரத்து மலையின் உச்சியில் நிற்க வேண்டிய காலம் இந்த பேழைக்கு வருகிறது. மண்ணோடு மண் ஒட்டி கிடப்பதற்கு ஒரு காலம் உண்டானால், ஓ உயரத்தில் ஏறி இருக்கவும் ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டானால், சிரிக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டானால், கட்ட ஒரு காலம் உண்டு. எத்தனை பேர் இங்க பாருங்க, வெக்கப்படாம திறந்த இதயத்தோட எத்தனை பேரால சொல்ல முடியும்? உண்மைதான், வெளியில சொன்ன வெக்கக்கேடு. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். We are praying for our own life. உண்மைதானே அண்ணே? உண்மை. ஆனா வெளியில சொல்ல முடியாது. ஒரு ஊழியம் செய்யறேன், ஆனா வெளியில சொல்ல முடியாது. குடும்பம், விசுவாசம் வெளியில சொல்ல முடியாது, கேவலம். இப்போ அவன் நிலைமையை பாருங்க. யாரும் செய்யாததை செய்யணும்னு வந்தவன் சின்ன வயசுல இருந்தே பழகுன நீச்சலையே மறந்து போயிட்டான். He forgot to swim. உங்க பைபிள்ல போட்டிருக்காம நீச்சல் அடிச்சான்னு. He forgot to swim. இப்ப எனக்கு என்ன பயம்னா, அப்ப யாரும் செய்யாததை செய்யறதுன்னு வரக்கூடாதோ? சாதாரணமா வாழ்ந்துட்டு போயிடணுமா? 10ஓட 11 வாழ்ந்துட்டு போறதா பெஸ்ட்னு தோணுது இல்ல? எதுக்கு இந்த காயங்கள், அடி, அவமானம், வேதனை, பரிகாசம்? நின்ற படகுல இருக்கிற 11 பேர் நல்லா தானே இருக்கான். அவன் விசுவாசம் சோர்ந்து போகலையே, அவனுக்கு அபிசுவாசம் வரலையே, அவனை ஏசப்பா சந்தேக பிராணின்னு திட்டலையே, அபிசுவாசின்னு திட்டலையே. எனக்கு தானே கடிந்து, என்னை இவரும் கடிந்து கொள்ளுகிறாரு, உலகமும் என்ன கேவலமா பார்க்குது. இப்ப நான் ஒரு முடிவுக்கு வர்றேன். வேண்டாம். எதுக்கு இந்த சவால், எதுக்கு இந்த நோக்கம், எதுக்கு இந்த பெரிய தரிசனம்? குப்பை வேண்டாம், சாதாரணமா வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ தோத்தாலும் உன்னை நான் நம்புறேன். ஜெயிக்கிறதுங்கிறது வேற. ஜெயிக்கிறதை விட தேவராஜ்யத்தில் கவர்ந்தெழுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் இருக்கு. நீங்களும் நானும் எடுக்கிற முயற்சி. கை தட்டுங்க பார்க்கலாம். எத்தனை பேரோட கர்த்தர் பேசுறார்?
ஜெயத்தை விட பரலோகத்தை கவர்ந்தெழுப்பது உங்கள் முயற்சி. கை தட்டுங்க. நீங்க ஜெயிக்கல சிஸ்டர், ஆனா முயற்சி எடுக்கிறாள். நீ ஜெயிக்கல பேதுருவே, ஆனா நீ முயற்சி எடுக்கிறாள். அலெக்ஸ் பாஸ்டர் ஜெயிக்கல, ஆனா முயற்சி எடுக்கிறார். ஞானேஷ் இன்னும் ஜெயிக்கல, முயற்சி எடுக்கிறேன். லீபா கபாயா தூசதல கந்தலா. கொஞ்சம் கையை தட்டுங்க பார்க்கலாம். எனக்கு ஜெயிக்கிறவங்க வேண்டாம், எனக்கு முயற்சி எடுக்கிறவன் வேணும். எனக்கு முயற்சி எடுக்கிறவன் வேணும். அந்த சர்ப்பத்தை வாளால பிடி, முயற்சி எடு. அது கோலாய் மாறும். அவன் மண்ணு போட போட நீ துறவை தோண்டிக்கிட்டே இரு. உனக்கு ரெகபோத் வரும். உராபா கந்தலா. வானம் திறக்கப்படுகிறது. ஓஹோ, நான் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை, நான் முயற்சி எடுக்கிறதே என்னை நம்புகிறதற்கு ஏதுவாய் மாறும். உன் பார்வையில் தோல்வி பேதுருவே, அவர் பார்வையிலே நீ யுவர் அட்டம்ப்டிங், நீ முயற்சி எடுக்கிறாய். ஒருவேளை அவன் மேல பரலோகத்தின் தேவனுக்கு விருப்பம் இல்லைன்னா 16வது அதிகாரத்தில் நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்லியிருக்க கூடாது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்க கூடாது. அவங்கிட்ட போய் என் ஆடுகளை மேய்ப்பாயான்னு சொல்லியிருக்க கூடாது. நம்ம பார்வையில் தோல்வி, உலகத்தின் பார்வையில் தோல்வி, தேவனுடைய பார்வையில் முயற்சி, தேவனுடைய பார்வையில் முயற்சி, தேவனுடைய பார்வையிலே ஆயத்தம், தேவனுடைய பார்வையிலே சவால், தேவனுடைய பார்வையிலே நம்பிக்கைக்குரியவனாக சிலர் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். பல வருஷமா உங்களுக்குள்ள இருந்த ஒரு கேள்விக்கு கர்த்தர் பதில் சொல்றார். நீ தோற்றவள்னு யாரோ சொன்னாங்கல்ல, நீங்க தோற்கலாமா? நீ முயற்சி எடுக்கிறவள். கை தட்டுங்க. இல்லாபாக்கா மின்சாரத்தை போல ஒரு அபிஷேகத்தின் வல்லமாய் நீ கந்தலாபா உன்னுடைய முயற்சிகளை இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் என்னால் முடியவில்லை தேவா, என்னால் முடியவில்லை. ஜெபமா பாடுங்க. பலன் தந்து தாங்க வேண்டும் நாதா, எனக்கு பலன் தந்து தேவா, இயேசு தேவா, நாதா இயேசு. பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? நம்ம நோக்கத்தை விட்டு நாம திரும்பணும். ஒரே ஒரு வசனம் வாசிங்க, நான் முடிச்சிடுறேன். சாரி பாஸ்டர். மத்தேயு 14 அதனுடைய 32 வாசிங்க, அதோட நம்ம முடிச்சிருவோம். இன்னொரு தடவை சொல்லிருங்களே. ஓஹோ, நோக்கத்தை விட்டு அவன் திரும்பிட்டான். இனி காற்று அமர்ந்துருன்னு காற்றே அமர்ந்துட்டு. புரியல. நாம நோக்கத்தை விட்டு திரும்புறதுக்கு தான் காற்றே அடிக்குது. இந்த காற்று இயற்கையான காற்று அல்ல, உங்களை திசை திருப்புவதற்கு அனுப்பப்பட்ட காற்று. இல்லைன்னா இப்போ இந்த மழை இயற்கையான மழையா இருந்திருந்தா கூட்டம் முடிஞ்ச பிறகு மழை பெஞ்சிருக்கணும் தானே. நான் அரக்கோணத்தில் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். வாலிபர் கூட்டம், முடிகிற நேரம், அர்ப்பணிப்பு நேரம், பிள்ளைங்கள் எல்லாம் கண்ணீரோடு அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. மழை. ஆனால் மழை எவ்வளவோ ஜெபம் பண்ணுறோம், மழை நிற்கவே இல்லை. அந்த ஆல்டர் காலெல்லாம் நடத்த முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா மைதானத்தில் நடத்துனதுனால தண்ணி பிள்ளைங்களை பாதுகாக்கணும்னு எல்லாம் கூட்டத்தை முடித்து அனுப்பிட்டோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, கூட்டம் முடிஞ்ச 5 நிமிஷத்தில் மழை நின்று வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு. அப்போ தான் ஆவியானவர் சொன்னார், இந்த மழை எதுக்கு பெஞ்ச மழை தெரியுமா? பிள்ளைங்க அர்ப்பணிக்கக்கூடாதுன்னு பெஞ்ச மழை. இந்த மழை இயற்கையான மழையாக இருந்திருந்தா கூட்டம் முடிஞ்ச பிறகு மழை பெஞ்சிருக்கணும்ல. இதுக்கு மேலே எனக்கு விளக்கு தெரியாது என்ன. அப்போ இவர்கள் படவு ஏறின உடனே காற்று அமர்ந்ததுன்னு போட்டிருக்குன்னாமா, இப்போ இது இயற்கையாக வந்த காற்று இல்லை, இவன் நோக்கத்திலிருந்து இவன் பின்வாங்கணும்னு வீசின காற்று. நான் சொல்லி முடிக்கட்டுமா? நீங்கள் திரும்பிட்டீங்கன்னா சத்ரு அமர்ந்துருவான். ஆனால் நான் திரும்பி சத்ரு அமர்ந்துடக்கூடாது. நான் நிலை நிறுத்தி சத்ருவை அமர்த்தணும்.
என் பிரதிஷ்டையை இழந்து சத்ரு அமைதியாயிட்டான்னு சொல்றது வெற்றி இல்லை. நான் பின்வாங்கினதுனால சத்ரு அமைதியாயிட்டான்னு சொல்றது வெற்றி இல்லை. நான் பின்வாங்கினதுனால என் வியாதி போயிட்டுன்னு சொல்றது வெற்றி இல்லை. 3 இடத்துல காற்று அமர்ந்தது. சொல்லி முடிச்சிருவோமா? முதல் வசனம் வாசிச்சோம், அவர்கள் படகு ஏறின உடனே காற்று அமர்ந்தது. 2வது வசனம் வாசிங்க, மார்க் 4ஆம் அதிகாரம் 39வது வசனம். 38 39 வாசிங்க, படார்னு வாசிங்க. இல்ல மார்க் 4ஆம் அதிகாரம் 38 39. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவரை எழுப்பி, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது. அப்ப நல்ல கவனிங்க, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா என்று கேட்டார்கள். உடனே எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டி, அடுத்த வார்த்தை அப்ப கவனிங்க. 2வது, முதல்ல காற்று ஏன் அமர்ந்தது? நாம் பின்வாங்கினதுனால அமர்ந்தது. 2வது இடத்துல ஏன் அமர்ந்தது? வாழ்க்கை உயிர் பிச்சை கேட்டதுனால அமர்ந்தது. உயிர் பிச்சை கேட்டாங்களா இல்லையா? போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உயிர் பிச்சை கேட்டதுனால பாவம் பிள்ளை செத்துற வேண்டான்னு அமர்த்தினார். 3வது ஒன்று சொல்லுவோம், ஜெபிப்போம். யோனா 1:15. யோனா 1:15. உற்சாகமா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவார். யோனா 1:15. யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விட்டார்கள். லிசன். முதல் கூட்டத்தாருக்கு ஏன் காற்று அமர்ந்தது? நீங்களே சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க. ஏம்மா இவ்வளவு நேரம் கதை கேட்டேம்மா. முதல் கூட்டத்தாருக்கு ஏன் சொல்லுங்க பாலா பிரதர். அவங்க பின்வாங்கினாங்க. 2வது கூட்டத்துக்கு ஏன் காற்று அமர்ந்தது? உயிர் பிச்சை கேட்டாங்க. ஆனால் 3வது கூட்டத்தாருக்கு காற்று பின்வாங்கினதுனால அமரல, உயிர் பிச்சை கேட்டதுனால அமரல. காற்றின் மேலும் கடல் மேலும் விழுந்து சமுத்திரத்தை அடக்கினார்கள். கைத்தட்டி ஆண்டவர். என் நோக்கத்தை நான் விட்டுட்டேங்க. நான் என்ன நோக்கத்துக்காக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேனோ, ரட்சிக்கப்பட்டேனோ, அந்த நோக்கத்தெல்லாம் விட்டு நான் திரும்பி போயிட்டேங்க. அதனால இப்போ என் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறீங்களா? அது வெற்றியே இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட மடிப்பிச்சை கேட்டேங்க. எனக்கு வாழ்க்கை தாங்க சாமி, பிச்சை கேட்டேன். அதனால காற்று அமர்ந்துட்டுன்னு சொன்னால் அது வெற்றி இல்லை. பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, என் நோக்கத்தை விட மாட்டேன்னு சொல்லி சமுத்திரத்தின் மேல் விழுந்து. நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கணும் தெரியுமா? படகுல ஏறி காற்று அமர்த்தின கூட்டம் அல்ல. உயிர் பிச்சை கேட்டு காற்று அமர்த்தின, என்னை விட்டுருங்க போதும் அவ்வளவுதான் சொல்ற கூட்டம் அல்ல. காற்றை நேருக்கு நேர் சந்தித்து ஆண்டவர் சொல்றாரு, நீ கப்பலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தேவனுடைய கரத்தை பார்க்க முடியாது. ஆனால் கப்பல்ல இருந்து வெளியே வந்த உடனே தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மீன் அவனை விழுக்கிட்டு. கையை உயர்த்துங்க, கண்ணை மூடுங்க, பைபிள் எல்லாம் மூடுங்க, பார்க்கலாம். நல்ல கைகளை அசைத்து ஜெபிக்க தொடங்குங்க. இன்னைக்கு எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? உங்க நோக்கத்தில் உறுதியாயிருங்க. சந்தலாபா, நான் உலகத்துக்குள்ள போனாலும் என்னை எத்தனை பேர் ஆசை காட்டினாலும், முழங்கால் போடுறவங்க முழங்கால் போடுங்க, முழங்கால் போட முடியாதவங்க அத்தனை பேர் எழுப்பி நிற்போம். எவ்ரிபடி ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஃபீட். எல்லாரும் வாய் திறந்து ஜெபிப்போம். ஒரு 2 அல்லது 3 நிமிடங்கள் எல்லாரும் ஜெபிங்க. உற்சாகத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும், இன்னும் எத்தனை காலம் என்னால் முடியவில்லை தேவா, என்னால் முடியவில்லை. பலன் தந்து, எனக்கு பலன் தந்து, இந்த தள்ளுப்பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி. கை உயர்த்தி, இந்த தள்ளுப்பூச்சிக்கும் ஏதோ ஒரு பிரசங்கம் கேட்டோம் போனோன்னு இல்லாம அன்று என்னோடு நேரடியாக இடைப்பட்டிருக்கிறார்னு சொல்றவங்க யாருடைய கட்டாயம் இல்லாம ஜெபிங்க பார்க்கலாம். ஆமாப்பா, காற்று பலமாய் அடிக்கிறதை கண்டு அமிழ்ந்து போகையில் என்னை ரட்சியோடு கூப்பிட்டது உண்மைதான், என் நோக்கத்தை தவற விட்டது உண்மைதான். நீர் எங்களை கணக்கெடுக்கிறீர். நான் எடுத்துக் கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும்.
இல்லாவிட்டால் கிடையாது. கவனமாயிருக்க, நோக்கத்தை சிதறவிடாமல், நோக்கத்தில் உறுதியாயிருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்ய வந்தவன் சொந்த வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கிறது போல, ஆமா ஆண்டவரே, ஆமாப்பா, பெரிய காரியங்களை செய்ய வந்தனா இப்போ என் சொந்த வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, தயவு செய்து வாயை திறங்க, வாயை திறங்க. தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டே இருக்கிறது. லெபா கந்தலாரா ரிகதனா மஷரபதனா. யாருக்கும் தெரியாதது, யாருக்கும் தோணல, எனக்கு மட்டும் ஏன் தோணுச்சுது? எனக்கு மட்டும் இப்படி வாழணும்னு ஏன் தோணுது? எனக்கு மட்டும் ஏன் விசேஷமான எண்ணங்கள் எல்லாம் தோணுது? எனக்கா தோணுதா? இல்லை இல்லை இல்லை, என் தலைமையில் இருக்கிற வானம் திறந்திருந்தா அப்படி தோணும். இப்ப எத்தனை பேர் தலைமையில் இருக்கிற வானம் திறந்திருக்குது? மற்றவங்க சும்மா இருந்தாலும் இனி உங்களால சும்மா இருக்க முடியாது. உங்க வாய் சும்மா இருக்காது, உங்க கண்ணு சும்மா இருக்காது, உங்க கை சும்மா இருக்காது. 11 பேரும் கை கட்டப்பட்டவர்களை போல இருந்தாலும் உன் கால் துடிக்கும், உன் கை துடிக்கும், உன் கண்கள் எதையாவது செய்யணும் துடிக்கும், உன் கண்கள் அழும், உன் கை ஆராதிக்கும், உன் முழங்கால்கள் முடங்கும். ஆராதிக்கிறவங்க ஜெபிக்க தொடங்குங்க. ரிபா கந்தலவா. ஆவியானவர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுகிறார். உன்னை சுற்றிலும் பஞ்சம் இருந்தாலும் உன் தலைக்கு மேல் இருக்கிற வானம் திறக்கப்பட்டிருக்குமானால் கை தட்டும் போதே பாபா பாபா பா 2 நிமிஷம் கை தட்டுங்க, 2 நிமிஷம் வாயை திறந்து எல்லா கத்தரபா சந்தலா உரமாமா எல்லா செட்டலபே கத்தரா உரபாபா சந்தலபா. சகோதரி, நீங்களா வரல, இது உங்களுக்கா தோணல, உங்களுக்கு ஒருவர் தோண வச்சார், உனக்கு அந்த விருப்பத்தை ஒருவர் கொடுத்தா. கடல் மேல நடக்கணும், இதெல்லாம் செய்யணுங்கிறது ஓ விருப்பம் இல்ல. கேட்டீங்கல்ல, நானா வந்துட்டேன் கேட்டீங்கல்ல, நீயா வரல, உன்னை ஒருத்தர் வாடு கூப்பிட்டா. கை தட்டி ஆராதிங்க. கடைசி ஜெப நேரம். ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய கிருபை. இழந்து போன நோக்கம், இழந்து போன அபிஷேகம், இழந்து போன ஜெப வாழ்க்கை, இழந்து போன வைராக்கியம், இழந்து போன தேவ கிருபை சிலர் மேல இறங்கி வருகிறது, சிலர் மேல இறங்கி வருகிறது, சிலர் மேல இறங்கி வருகிறது, சிலர் மேல இறங்கி வருகிறது. தாங்க முடியாத ஒரு அபிஷேகம், தாங்க முடியாத ஒரு அபிஷேகம், தாங்க முடியாத ஒரு அபிஷேகம். யாரும் செய்யாததை செய்ய வந்தனா, யாரும் செய்யாததை செய்ய வந்தனா, தெரிஞ்சதையே மறந்து போய் நிற்கிறேன். நான் தோற்றாலும் தேவன் பார்வையில் அது தோல்வி அல்ல. உலகத்தின் பார்வையில் பேதுரு தோற்றவர், ஆனா தேவனின் பார்வையில் பெரிய விஷயங்களுக்காக முயற்சி எடுக்கிறவர். இன்னைக்கு சிலரோடு முகமுகமாய் சொல்லுகிறார், நீ தோற்றவன் சொன்னது யாரு? நீங்க தோற்றதுன்னு சொன்னது யாரு? நீ முயற்சி எடுக்கிற தேவ பிள்ளை. உன்னை பரலோகம் நம்பும், உன்னை பரலோகம் நம்பும். படகுல இருந்துட்டு நான் தோக்கலன்னு சொல்றவனை விட படகை விட்டு இறங்கி காயப்பட்டாலும் அவிசுவாசப்பட்டாலும் நீ முயற்சி எடுக்கிறவன் உன்னை நம்புவார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இப்ப ஒரே ஒரு நிமிஷம் உங்க கைகளை உயர்த்தி, திரும்பி போயிட்டதுனால அவங்க வாழ்க்கையில பிரச்சனை நின்று போச்சு அப்படிங்கிற வெற்றி எனக்கு வேண்டாம்பா. மடிப்பிச்சை கேட்டதுனால அவங்க வாழ்க்கையில காற்று அமர்ந்து போச்சுங்கிற கூட்டத்திலே நான் வேண்டாம். செத்தாலும் பரவாயில்ல, என்ன தூக்கி சமுத்திரத்துல போடுங்க, நான் நினிவேக்கு போனோம் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. இனி நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன், நீங்க தான் ஜெபிக்கணும். இந்த 3 கூட்டத்தில் எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க? நான் இப்படி சொல்றேன், இங்க இருக்கிற சிலர் ஊழிய வேண்டாம், பிரதிஷ்டை வேண்டாம், அர்ப்பணிப்பு வேண்டாம்னு திரும்பி போய் பாருங்க. இன்னைக்கே உங்க சுகர் குறையும், இன்னைக்கே உங்க 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 சிறுநீரகத்தில் இருக்கிற கிரியாட்டின் லெவல் குறையும், இன்னைக்கே உங்க யூரியாவினுடைய லெவல் குறையும், இன்னைக்கே உங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை குறையும். ஆனா அந்த வெற்றி கேவலமான வெற்றி அண்ணே. புரிஞ்சவங்களால சும்மா இருக்க முடியாது. என் நோக்கத்தை விட்டுட்டு பின்மாற்றத்தில் போனதுனால சத்துரு உன்னை விட்டுட்டான்னு சொல்றது கேவலம். ஜெபிங்க. அப்படி ஒரு வெற்றி எனக்கு வேண்டாம், அப்படி ஒரு வெற்றி எனக்கு வேண்டாம். எனக்கு உயிர் பிச்சை தாங்க. நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையான்னு கேட்டதுனால காற்று அமர்ந்தது, அந்த காற்று எங்களுக்கு அமர வேண்டாம். வந்த நோக்கத்தை அந்நாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவே.
என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வரை ஜெபித்திடுவே. விடமாட்டேன். ஒரு வைராக்கியம் வரட்டும் ப்ளீஸ். யாக்கோபை போல நான் விடமாட்டேன். இவ்வளவுதானா? யாக்கோபை கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவே. அக்கினி இறங்கு வரை ஜபித்திடுவே. பாடுவோம். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவே. அக்கினி. ஆண்கள் எல்லாம் பாடுங்க. கர்மேல் பர்வதத்தில் அக்கினி. அதுக்கு தானே வந்தோம் அக்கா, அதுக்கு தானே வந்தோம் ஐயா, அதுக்கு தானே வந்தோம். எலியாவின் தேவனே இறங்கி. அதுக்கு தானே வந்தேன். அதை பார்க்காம நான் திரும்பி போலாமா? என் குடும்பத்தினுடைய ரட்சிப்பை பார்க்காம நான் திரும்பி போகலாமா? என் தேசத்தினுடைய மறுரூபத்தை பார்க்காம நான் திரும்பி போகலாமா? ஆனா நான் இப்படி சொல்றேன், எந்த கூட்டத்தை விட்டுட்டு சவாலோடு இறங்கி போனேனோ அந்த கூட்டத்துக்கிட்ட தோற்ற முகமா நான் திரும்பி போக கூடாது. ஒருவேளை நான் அந்த கூட்டத்துக்கிட்ட திரும்பி போனா வெற்றியோட நான் திரும்பி போவேன். எலியாவின் கை தட்டி வாய்களை திறந்து வானம் திறந்திருக்கிறது. அவங்க தலைமையில் இருக்கிற வானம் திறக்கப்படுகிறத இப்ப உணர்வீங்க. இது வா காலம். கையை தட்டுறவங்க நல்ல இன்னும் மைக் சத்தவங்களை நடத்த வேண்டாம். புதிய அபிஷேகம். எதுக்காக வந்தேனோ அதை பார்க்காம நான் திரும்பி போக மாட்டேன். இது படகு ஏறின கூட்டம் அல்ல, படகை விட்டு இறங்கின கூட்டம். இது படகு ஏறின கூட்டம் அல்ல, இது படகை விட்டு இறங்கின கூட்டம். இது பாரம்பரியத்துக்கு திரும்புற கூட்டம் அல்ல, பாரம்பரியத்திலிருந்து இறங்கின கூட்டம். உலகத்திலிருந்து இறங்கினவர்கள். உனக்காக கர்த்தர் அனுப்பின ஒரு மீன் வருகிறது. கை தட்டி ஆவியில நிரம்பி. எனக்கு ஆவியானவர் இப்படி சொல்லுகிறார், ரொம்ப காலம் உன்னை தூக்கி விடுற மாதிரி இல்ல, நீ அநேகரை தூக்கி விடுகிற காலம் வருகிறது. அநேக சபைகளை தூக்கி விடுகிற காலம் வருகிறது. மடங்கடிக்கப்பட்டவர்களை கைகளை தட்டி கடைசி வரைக்கும் என் ஜெபத்தில் என்ன தூக்கி விடுற மாதிரி இல்ல, என் ஆராதனையில் என்ன தூக்கி விடுற மாதிரி இல்ல, என் பரிசுத்தத்தில் என்ன தூக்கி விடுற மாதிரி இல்ல. நான் அலங்கார வாசலில் ஒரு முடவனை பார்த்து சொல்ல போகிறேன், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட, கைகளை தட்டுங்க என்று கைகளை பிடித்து தூக்கிவிட்டார். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு தேவனால் தூக்கிவிடப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிற நாம் தூத்துக்குடி பட்டணத்தை தூக்கிவிடுகிற காலம் வருவதாக, கிராமங்களை தூக்கிவிடுகிற காலம் வருவதாக. யாரோ சிலர் இப்படி ஜெபிக்கிறீங்க, கடைசி வரைக்கும் என் சொந்த குடும்பம் என்ன தூக்கி விடுற மாதிரி என் வாழ்க்கை இருக்கு, நான் பெத்த பிள்ளை என்ன தூக்கி விடுற மாதிரி இருக்கு. இல்ல, ஒரு நாள் வருகிறது, நீங்கள் கைப்பிடித்து சிலரை தூக்கி விடுகிற ஒரு அபிஷேகம். இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும்? பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல ஆக்கிரமிக்கிறார். நான் சொல்லி முடிக்கிறேன். நான் என் பிரதிஷ்டை விட்டு திரும்பி போகிறதுனால காற்று அமரக்கூடாது. உயிர் பிச்சை கேட்டு கிவ் அப் வாங்கி என்ன விட்டுருங்க சாமின்னு சொல்லி காற்று அமரக்கூடாது. காற்றையும் கடலையும் நேருக்கு நேர் சந்தித்து என் நோக்கத்தை நிறைவேற்றுவேன்னு சொல்றவங்க மட்டும் கை தட்டுங்க. எத்தனை புசித்து குடித்தாலும், எத்தனை உலகத்துக்குள்ள போனாலும் அன்னாளை போல எழுந்திருந்து மனம் கசந்து அழுவேன். என் நோக்கத்தை விட மாட்டேன். எத்தனை பேர் ஆசை வார்த்தை காட்டினாலும், எத்தனை பேர் காட்டு காத்தாரா அந்த விடுதலைக்காக நல்ல கையை தட்டி எல்லா காரங்களை தட்டி கத்த நம்மோடு பேசினா, நம்மோடு பேசினா வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைக்காக கொடா கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாளைக்கு மண்டபத்துக்கு வந்துருங்க.
12 மணிக்கு ஐயா கையில் கொடுத்துருவோம். கர்த்தர் தெய்வ பிரசன்னத்தில் கர்த்தர் என்னோடு பேசினார், நம்ம எல்லோரோடும் பேசினார். அல்லேலூயா. காட் பிளஸ். எல்லாம் சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலபாரலை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ்.